Jesus, hallelujah. Thank you, Lord. மக்களே கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறோம். ஜபத்தோடு கேட்போமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை, உம்மருகினில் நான் அமர்ந்து வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. ஆசை 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 ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோட பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோட பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாயிருக்கிறேன். எல்லாம் நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கீரோ. ஆமாப்பா. हाँ परमेश्वर, கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுங்கப்பா. परमेश्वर थोड़े समय आपके बच्चों के साथ आप बात कीजिए. உங்கள் வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக வந்திருக்காங்கப்பா. परमेश्वर आपके वचन को सुनने के लिए मेरे बच्चे आशा से आए हुए हैं. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல जैसे हिरनी पानी के लिए तड़पती है, என் பிள்ளைகளுடைய ஆத்மா உம்முடைய வார்த்தைக்காக வாஞ்சித்து கதறி வந்திருக்கிறது. और मेरे बच्चों की आत्मा आपके वचन को सुनने के लिए आए हैं. என் பிள்ளைகளுடைய ஆத்மா
ஆத்மாவிற்கு ஏற்ற மன்னாவை தாரும். परमेश्वर मेरे बच्चों की आत्मा की इच्छा के अनुसार एक आप मन्ना दीजिए, இயேசுவின் மூலம் பிதாவே. यीशु के नाम से पिता, ஆமென். आमेन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, मसीह में मेरे प्रिय भाई और बहनों, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். और जग के उद्धारकर्ता तारनहारा प्रभु यीशु मसीह के नाम से मैं सबको बधाई देता हूँ। நம்முடைய மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். और मेथडिस्ट सभा के उनके ओर से मैं आप सभी का स्वागत करता हूँ। இந்த திருச்சபையின் 30வது சபை நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ये कलीसिया की 30वें वर्धापन दिन को हम मना रहे हैं। இது பண்டிகையின் 2வது நாள். और ये त्योहार का दूसरा दिन है। திரளாக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். बहुत सारे लोग परमेश्वर के खोज में आए हो। ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இனி ஒரு நன்மையும் குறைபடாது. आमेन। परमेश्वर को खोजते हुए आए आप सभी के जीवन में आज के बाद कोई कमी ना होगा। இந்த உலகத்துல உங்களுக்கு अनेक பிரச்சனைகள் இருக்கிறது. ये दुनिया में बहुत सारी समस्या आपके जीवन में हो सकता है। अनेक கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிறீங்க. बहुत लोग हैं जो कर्जे में डूबे हुए हैं। சிலருடைய சரீரத்துல பயங்கரமான வியாதிகள் இருக்கிறது. और कुछ लोगों के शरीर में बहुत सारे रोग है या बीमारी है। ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம்ம மத்தியில உட்கார்ந்திருக்காரு. आमेन। लेकिन परमेश्वर अपना एक ही शब्द भेजकर आपको चंगा करने के लिए या आपको ठीक करने के लिए वो सामर्थी है। அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். परमेश्वर सब कुछ देखते हैं। நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் இப்ப ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படட்டும். हमारे विचार हमारी सोच हम सब परमेश्वर की ओर लगाएंगे। இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே கட்டாயம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். आमेन। जब आप परमेश्वर का वचन सुन ही रहे हो उसी समय एक अद्भुत कार्य आपके जीवन में होगा। இந்த சபை நாளின் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய மன விருப்பங்களை கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கு நிறைவேற்றுவார். ये सभा के दूसरे दिन आप लोग सब लोग जो आए हुए आपके हृदय की इच्छाओं को परमेश्वर पूरा करेंगे। விசுவாசத்தோட காத்திருங்க, தேவ மகிமையை காண்பீர்கள். और विश्वास से आप बैठे रहिए और परमेश्वर की महिमा को आप देखोगे। இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து और आज के दिन हम परमेश्वर के सन्निधान में बैठकर ஆண்டவரே இன்றைக்கு சாயங்காலம் என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரத்தை போஷிக்க போகிறீர்? मैंने कहा परमेश्वर मेरे बच्चों को आज की शाम आप क्या आहार या खाना देना चाहते हो? என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுக்கிற பரலோக மன்னா என்ன? और मेरे बच्चों को आशीषित करने के लिए स्वर्गीय मन्ना क्या है? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது जब मैं परमेश्वर के सन्निधान में प्रार्थना पूर्वक बैठा था கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். और परमेश्वर हमें आशीषित करने के लिए मंगलमय जो शब्द दिया है या वचन दिया है उसे हम सुनेंगे। சங்கீதம் 36:8 இப்படியாய் சொல்லுகிறது. भजन संहिता 36वीं आयत और उस अध्याय और उसकी 8वीं आयत ऐसा कहता है, உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். परमेश्वर आपके आराधनालय के परिपूर्णता से हम तृप्त होंगे। உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். और आपके नदी से हम तृप्त और प्यास बुझता है। உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் அவர்களை திருப்தியாக்குகிறேன். परमेश्वर आपके आराधना आलय के वस्तुओं से आप तृप्त करने वाले परमेश्वर हो। தேவன் தங்கி இருக்கிற வீட்டிற்கு பெயர்தான் ஆலயம். परमेश्वर वास करते उस घर को ही उसको भवन कहते हैं या आराधनालय कहते हैं। இப்பொழுது ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. अभी आप लोग परमेश्वर के घर में परमेश्वर के भवन में आए हो। நம்ம வீட்டுக்கு வந்தா அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? आपके घर अगर कोई आए तो आप एक गिलास पानी नहीं दोगे क्या वो लोगों को? கம்பல் பண்ணியாவது ஒரு டம்ளர் டீ கொடுத்துட்டு தான் விடுவீங்க. और कोई अपने घर आता है तो उसे कम से कम एक चाय देकर ही हम भेजते हैं। இன்னைக்கு மத்தியானம் கல்யாண் பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன். और मैं एक கல்யாண் और एक घर में कल्याण के उनके घर गया था मैं। அப்பதான் வயிறு நிறைய ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போறேன். और तभी मैं पेट भर खाना खा के मैं गया था। வயித்துல கொஞ்சம் கூட இடம் இல்ல. पेट में थोड़ा भी जगह नहीं था कुछ खाने पीने के लिए। ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர்
டீயாவது குடிச்சிட்டு போனேன்னு ஒரே கம்பல் பண்றாங்க. और वो लोग कह रहे थे कि कम से कम एक कप चाय तो भी पी के यहाँ से जाइए, ஏதாவது நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். कुछ तो भी आपको खाकर ही जाना है। அவங்களால என்ன சாப்பிடாம அனுப்ப மனசே இல்லை. और उनको मुझे खाना दिए बगैर भेजने में उनको कोई उनका इच्छा ही नहीं था। சரி கொஞ்சோண்டு டீ கொடுங்க என்ன. फिर मैंने बोला थोड़ा सा चाय दो। அதை டீயோட நிறுத்தினாங்கன்றீங்களா? आपको लगता है कि सिर्फ चाय दिया उन्होंने मुझे? உள்ள போயிட்டு இந்த அக்கா போய் உள்ள இருந்து உடனடியா என்னென்ன பலகாரம் இருக்கு எல்லாம் தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. और वहाँ पे घर में जो भी खाने का पदार्थ था वो नाश्ता सब लेके आके रख दिया। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय बच्चों, ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டுக்கு போகும் பொழுது சாப்பிடாம விடவே மாட்டேன்றாங்க. अगर परमेश्वर के बच्चों के घर अगर आप जाते हो तो बिना खाए पिए वो भेजते नहीं है। அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வீட்டுக்கு வந்த உங்களை எப்படி ஆண்டவர் சும்மா அனுப்புவார்? आमेन। अगर परमेश्वर के भवन में परमेश्वर के घर में आए हैं तो आपको खाली कैसे भेजेंगे वो? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? आपको एक बात मालूम है क्या? ஆண்டவர் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். यहाँ हुए आए हुए सभीयों पर परमेश्वर की नजर है। உங்க மைண்ட் வாய்ஸ் அவருக்கு கண்டிப்பாக கேட்கும். तुम्हारे मन की आवाज परमेश्वर को सुनाई देती है, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, क्योंकि परमेश्वर ने ही कहा है மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், मनुष्य तेरे रूप बाहरी रूप देखता है, ஆனா நான் உன் இருதயத்தை பார்ப்பேன். लेकिन मैं तेरे हृदय को जांचने वाला प्रभु हूँ। உங்க இருதயத்துல நிறைய தேவைகளோடு வந்திருக்கிறீர்கள். आपके हृदय में बहुत सारे जरूरतों के साथ आप यहाँ आए हो, நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறீங்க. बहुत सारी इच्छाओं के साथ आप आए हो। ஆண்டவர் உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு ஆண்டவருக்கு தெரியும். आपको देखते ही परमेश्वर को पता है कि आपकी क्या क्या समस्या है। ஆண்டவர் ஸ்கேன் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर को स्कैन करने की जरूरत नहीं है, அவருடைய கண்களே ஸ்கேன் கண்கள் தான். परमेश्वर की आंखों में ही स्कैन हो जाता है। என்ன பிரதர், ஆண்டவருடைய கண்ணு ஸ்கேன் கண்ணா? क्या परमेश्वर भाई परमेश्वर का आँख क्या स्कैन करता है क्या? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. मैं नहीं कहता, लेकिन पवित्र शास्त्र ऐसा कहता है। அப்படி பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு? पवित्र शास्त्र में क्या लिखा है? ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது. और परमेश्वर की आंखें मनुष्य पुत्रों को देखता है, அவருடைய கண் இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று வேதம் और சொல்கிறது. परमेश्वर के पलक सब उनको जांचते और पहचानते हैं। இங்கிலீஷ் பைபிள்ல எக்ஸாமின் தம் அப்படின்னு போட்டிருக்கு. और इंग्लिश भाषांतर में अगर देखोगे तो उनको जांचते हैं அப்படின்னா परमेश्वर। உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு சரீரத்துல பிரச்சனையா, மனசுல பிரச்சனையா, பிரெயின்ல பிரச்சனையா, இடுப்புல பிரச்சனையா, கற்பத்துல பிரச்சனையா, எல்லாம் அவருக்கு அப்படியே தெரியும். और आपको देखते ही परमेश्वर आपके दिमाग में, आपके हृदय में, आपके शरीर में क्या तकलीफ है ये सब परमेश्वर जानते हैं। ஒரு முறை இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துல போய் நான் நின்று பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். और इसी तरह जैसे मैं खड़ा रह के आज उपदेश दे रहा हूँ, संदेश दे रहा हूँ, प्रभु यीशु मसीह भी एक आराधनालय में जाके संदेश दे रहे थे। நீங்க திரளா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அன்னைக்கு திரளான ஜனங்கள் அந்த திருச்சபையிலே அந்த ஆலயத்திலே இருந்தார்கள். और जैसा आज आप बहुसंख्या में यहाँ बैठे हैं, उसी तरह उस दिन भी बहुसंख्या में लोग बैठे थे। எல்லாரையும் பார்த்துட்டு அவர் பிரசங்கம் பண்ணார். और सभी को देखकर परमेश्वर संदेश दे रहे थे या उपदेश दे रहे थे। முடிச்ச உடனே ஒருத்தங்களை மட்டும் அப்படி முன்னால கூப்பிட்டார். और जैसा उनका संदेश खत्म हुआ, एक व्यक्ति को परमेश्वर ने आगे बुलाया। அவளுக்கு 18 வருஷமா ஒரு பிரச்சனை இருந்தது. और 18 साल से उस स्त्री को एक तकलीफ था। 18 வருஷமா அவளுக்கு கூன் விழுந்து போச்சு. और 18 साल उस स्त्री को कुबड़ निकल गया था। எல்லாரும் என்ன நினைச்சாங்க? सभी लोगों को क्या लगा? இவளுக்கு ஏதோ அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி, அதனால தான் அவளுக்கு எலும்பெல்லாம் கூனிருச்சு. और सभी को लगा शायद हड्डी में उसकी समस्या है, इसीलिए वो पूरी तरह से उसको कुबड़ निकल आया है। ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எதனால இந்த நோய் அவளுடைய முதுகுல வந்துச்சு அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். लेकिन परमेश्वर को पता था कि उसके पीठ में किस कारण से ये बीमारी उसे हुआ। அதனால ஆண்டவர் சரியான வார்த்தையை பயன்படுத்தினார். इसलिए परमेश्वर ने योग्य शब्द का उपयोग किया। அவளை முன்னால கூப்பிட்டாரு. वो स्त्री को परमेश्वर ने आगे அவளுக்கு बुलाया। என்ன பிரச்சனைன்றது அவருடைய ஆவியிலே உணர்த்தப்பட்ட உடனடியாக और जैसे उनके आत्मा में उसको क्या, उस स्त्री को तकलीफ है, जब उन्हें समझ में आया, ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார். उन्होंने एक छोटा शब्द कहा, ஸ்திரியே உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து இப்பொழுது நீ விடுதலையாக்கப்பட்டாய். स्त्री तुझे बलहीन करने वाले आत्मा से अभी तू छुटकारा पाया। அவ்வளவுதான். बस उतना ही कहा यीशु मसीह அடுத்த ने। நிமிஷத்துல அடுத்த செகண்ட்ல அவளுடைய கூன் நிமிர்ந்து விட்டது. और तुरंत वो स्त्री के कुबड़ निकल गई और वो सीधी खड़ी हो गई। ஆலயத்துக்கு வரும் பொழுது தலை குனிந்து முதுகு பெண்டான நிலைமையில உள்ள வந்தா. जब वो आराधनालय में आई थी पूरी तरह से झुकी थी, क्योंकि उसकी कुबड़ निकल आई थी, पूरी तरह से झुक के ही ऊपर भी नहीं देख पा रही थी। ऐसा कलीसिया में या आराधनालय में आई थी। திரும்பி போகும் பொழுது முதுகு நிமிர்ந்து தலை நிமிர்ந்து திரும்பி போனா. आमीन। लेकिन जब वो आराधनालय से घर जा रही थी, उसकी पीठ का दर्द ठीक हो गया, वो सीधे
सीधे खड़े रहकर चेहरा मस्तक को उठाकर वो चल रही गई। அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். आमेन। वही परमेश्वर आज भी जिंदा है। என்னுடைய பார்வை உங்க மேல விழுதுன்னு மட்டும் நீங்க நினைச்சிராதீங்க. आप ये मत सोचिए कि सिर्फ मेरी नजर आपके ऊपर है। ஆண்டவருடைய கண்கள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்படி உங்கள் மேல உலாவிக் கொண்டிருக்கிறது. और परमेश्वर की नजर आप सब पर घूम रही है। உங்களுடைய சரீரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, आपके शरीर में कोई तकलीफ क्यों ना हो, உங்க மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் आपके சரி, हृदय में या आपके मन में कोई समस्या क्यों ना हो, பல வருஷமா உன் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற துக்கமான காரியம் எதுவா இருந்தாலும் और சரி, बहुत सालों से परमेश्वर को दुखित होने वाले कोई आपके मन में आपके हृदय में कोई कुछ हो सकता है। இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். आज एक चमत्कार होगा, கண்டிப்பா நடக்கும். आज एक अद्भुत कार्य होगा, ஏன்னா இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. क्योंकि ये वचन बहुत स्पष्ट रीति से कहता है, உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீர் அவர்களை திருப்தியாக்கி அனுப்புவீர். परमेश्वर आपके आराधनालय के सभी बातों से उन्हें आप तृप्त करोगे। இன்னைக்கு நீங்க திரும்பி போகும் பொழுது திருப்தியோட தான் போவீங்க. आमेन। लेकिन आज जब आप लोग घर जाओगे तो तृप्त होकर जाओगे। வரும்போது புலம்பிக்கிட்டே வந்திருக்கலாம். आते समय आप बड़बड़ा कुरकुर करते हुए आए होगे, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நிறைய புலம்பிக்கிட்டே வந்திருக்கலாம். मुझे ये समस्या है, मुझे वो समस्या, ऐसे कुड़कुड़ करते हुए आप बड़बड़ करते हुए आए होंगे। நீங்க வரும்போது கூடவே ஒருத்தர் டிராவல் பண்ணி நடந்து வந்தார், உங்களுக்கே தெரியாது. आप जब यहाँ आ रहे थे, आपके साथ चलते हुए एक व्यक्ति आ रहे थे, ये आपको भी मालूम नहीं है। நீ போற இடத்துல எல்லாம் உன் கூட வருவேன்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, आमेन। तू जहाँ भी जाएगा मैं तेरे साथ रहूंगा कहने वाले यीशु मसीह आपके साथ आए हैं। உன்னுடைய புலம்பலை கேட்டுட்டு தான் வந்தாரு. परमेश्वर ने आपके कुड़कुड़ या आपके विलाप को सुनते ही वो आए हैं आपके साथ। இன்றைக்கு அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். आमेन। आज आपके विलाप को, दुखों को परमेश्वर आनंद का झरना बनाएगा। கடந்த வருஷத்துல எங்களுடைய ஊழியத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். गेले साल मेरे सेविका में हुआ एक घटना को, संभव को मैं आपको बताता हूँ। சண்டிகார் பகுதியிலிருந்து ஒரு நார்த் இந்தியன் கேர்ள், அவளுடைய பேர் வந்தனாவை, அவளுடைய புருஷன் அவள் நடக்க முடியாததுனால, கால் வழங்காம நடக்க முடியாததுனால தூக்கி கொண்டு எங்களுடைய சென்னை ஜபகோபுரத்திற்கு வந்தார். और उत्तर दक्षिण में चंडीगढ़ से एक स्त्री, उसका नाम वंदना था, वो चल नहीं पाती थी। उसके पति ने उसको हाथ पकड़ते हुए हमारे चेन्नई के प्रार्थना भवन में ले आए। அவளுக்கு திடீர்னு ஒரு நாள் காலையில பல் விளக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பல் விளக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுடைய முகம் கோணி போகிறதை கண்ணாடியிலே பார்த்தாள். और एक दिन सुबह वो स्त्री जब दांत घसते हुए आईने में देखते हुए दांत घस रही थी, अचानक उसका चेहरा पूरी तरह से मुड़ गया और उसने वो आईने में देख लिया। அதை பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளால திடீர்னு பார்த்தா ஒரு கையும் ஒரு காலும் விளங்கல, அப்படியே கீழே விழுந்துட்டா. और वो अपने चेहरे को मुड़ते हुए देखकर अचानक उसके दाहिना हाथ और पैर भी पूरा कमजोर हो गया और लखवा मार के वो नीचे गिर गई। அது மட்டுமல்ல, सिर्फ उतना ही नहीं, அதுவரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த அவளுடைய நாக்கு இழுத்து கட்டப்பட்ட நாக்கு பேசவே இல்லை. और तब तक अच्छा बात करने वाली वो स्त्री का जबान अचानक बंधा गया जैसा हो गया और वो बात नहीं कर पा रही। அவளுடைய புருஷனை கூட சத்தம் போட்டு கூப்பிடுறதுக்காக அவ சத்தம் போடுறா, வார்த்தையே வரவில்லை. और अपने पति को आवाज लगा रही थी, लेकिन उसके मुंह से शब्द अल्फाज नहीं निकल रहे थे கீழே விழுந்து கிடந்தாள். और वो ऐसा नीचे पूरी तरह से गिर गई थी। புருஷன் ஓடி வந்தார், उसके पति दौड़ते हुए आए, அவளுடைய வந்தனாவுடைய அம்மா ஓடி வந்தாங்க. और वंदना की माँ भी दौड़ते हुए आई। வந்தனாவுடைய குடும்பத்தார் கிறிஸ்தவர்கள் அல்ல, और वंदना के परिवार के लोग क्रिस्ती नहीं है। அவளை வந்து பார்க்கும்போது இவ அப்படி நடுமாறி கிடக்கிற பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணா பேச முடியல, செய்கை காண்பித்தாள். और वो जब उसको नीचे गिर के लाश की तरफ पड़े हुए देखकर वो बात करना चाहती थी, बात नहीं कर पा रही थी, तो वो इशारे से बात कर रही थी। ஒரு கை ஒரு கால் வழங்கல, एक पैर और एक हाथ उसका काम नहीं कर रहा था, முகம் கோணி போச்சு, उसका चेहरा पूरी तरह से टेढ़ा हो गया பேச்சு நின்னு போச்சு, और उसकी बातचीत रुक गई। அவளை கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் பிரசித்தி பெற்ற டெல்லியில இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. और उसको दिल्ली में सबसे सुप्रसिद्ध ऐसे दवाखाने में उसे ले गए। உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் உள்ள பெரிய பெரிய விஐபிஸ், மந்திரிமார்கள், முதலமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாம் அங்க தான் கொண்டு போவாங்க. और आपको पता है कि सारे राजकीय नेताओं और बड़े बड़े प्रसिद्ध लोग जो है, बड़े बड़े लोग हैं, वो अस्पताल में उनका जांच पड़ताल होता है। டாக்டர் சொன்னாங்க அவளுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, और डॉक्टर ने कहा उसे लकवा मार गया है, அதனால ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான்னு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. और लकवे
लकवे के सारे दवाई पानी उन्होंने किया। பல மாசமாக அவளை தங்க வச்சு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, பிசியோதெரபி பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடுகளவு கூட முன்னேற்றம் இல்லை. और उनको उधर अस्पताल में रख कर सारा चिकित्सा किया, सारी टेस्ट किए, लेकिन राई के दाने इतने भी उसमें कोई बदलाव नहीं हुआ। அவளுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது உண்மை. उसको लकवा मारा, ये बात सच है। ஆனால் ஸ்ட்ரோக் வந்ததற்கான அறிகுறி எதனால வந்துச்சு, எப்படி வந்துருச்சு, பிரெயின்ல பார்க்குறாங்க, பிரெயின்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, கிளாட் இருக்கா, பிளாக் இருக்கா, என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. और वो लकवे या उसको स्ट्रोक किस कारण से आया करके उसके दिमागी पूरी जांच पड़ताल की, लेकिन उनको कुछ पता नहीं चला। எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. लेकिन वो कोई बात को पहचान ही नहीं पाए किस कारण के वजह से उन्हें लकवा या स्ट्रोक मारा। கடைசியாக சொன்னாங்க, இதுக்கு மேல அவ எழும்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். वहाँ के डॉक्टर लोग ने कहा कि हमसे हुआ उतने सारे हमने कोशिश कर लिए, दवाई पानी दे दिए, सब कुछ कर लिए, ना वो उठ पा रही है, ना चल पा रही है, ना बोल पा रही है। அவளுடைய சரீரம் எந்த ஒரு மெடிசனையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. उनका शरीर जो है कोई भी दवाई के लिए वो प्रतिसाद नहीं कर रही थी। எனவே கடைசி வரைக்கும் இனி இப்படி ஒரு கை கால் வழங்காம பேசாம தான் அவ இருப்பா, அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. डॉक्टर लोगों ने कहा अभी आखिर तक उसका एक हाथ या पैर चलेगा नहीं, वो बात नहीं कर पाएगी, उसे आप आपके घर ले जाइए। அவளுக்கு மட்டும் இது குணமாயிடுச்சுன்னா கண்டிப்பா அது உலகமாக அதிசயம், அப்படி ஏதாவது நடந்தா நீங்க இங்க வந்து சொல்லணும்னு சொல்லி அனுப்புனாங்க. वो इतने बड़े अस्पताल के डॉक्टर ने कहा अगर ऐसे ये परिस्थिति कभी बदल नहीं सकती है स्त्री की, अगर ऐसा बदल भी जाता है तो ये दुनिया का महा अजूबा या चमत्कार होगा, आप हमें आके बताइए ऐसा कुछ हो गया तो। அவங்க பண்ண எல்லா டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ரெக்கார்டு இருக்கு அவ கையில. और वो बहन के हाथ में वो डॉक्टर्स ने जितना उनका टेस्ट किया, जांच पड़ताल किया, इतना बड़ा रिकॉर्ड था वो लोग के पास। வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. घर पे ले आए। அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க கேரளாவில் போய் வைத்தியம் பண்ணனா சரியாகன்னு சொல்லி அவளை கேரளாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. और घर आने के बाद किसी ने कहा अगर आप केरला में जाओगे तो आयुर्वेदिक चिकित्सालय में ले जाइए, ठीक हो जाएगी। ஒரு பிரயோஜனமும் இல்லை. वहाँ भी लेके गए लेकिन कोई फायदा नहीं हुआ। கடைசியாக எங்களுடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரம் சென்னைக்கு அவளை அப்படியே கை தாங்கலாக அவளுடைய புருஷன் தூக்கிட்டு வராரு. चेन्नई के प्रार्थना भवन, परमेश्वर का प्रेम, ये प्रार्थना भवन में उनके पति ने हाथ पकड़कर उन्हें ले आए। அவளுடைய தாயார் வந்தாங்க. उनकी माँ भी उनके साथ आई। அவளுடைய புருஷனுடைய தம்பி வந்தாரு. और पति के भाई, उनके पति के भाई भी आए थे। அவளுடைய மாமியார் வந்தாங்க. उनकी वो बहन के सास भी आए। புருஷனுடைய தங்கச்சி வந்தாங்க. और पति की बहन भी आई। இத்தனை பேரும் வந்து அந்த ஜெபகோபுரத்துல வந்து அழுது கொண்டு நிற்கிறார்கள். और इतने सारे लोग प्रार्थना के भवन में आकर रोकर प्रार्थना रो रहे थे। நான் உட்கார்ந்திருக்க சேருக்கு முன்னால எப்பவும் ஒரு சேர் போட்டிருப்பேன் வர்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபிப்பதற்காக. और वहाँ पर एक मैंने कुर्सी डाली है, जहाँ मैं बैठता हूँ उसके सामने और एक कुर्सी डालता हूँ ताकि कोई आए तो उनको सलाह मशवरा कर कर उन्हें भेजता हूँ। அவளை கொண்டு வந்து அதுல உட்கார வச்சாங்க. उन लोगों ने वो कंचन उस बहन को उस कुर्सी पर लाकर बिठाया। நான் இப்ப சொன்ன எல்லா காரியங்களையும் அவர்கள் விளக்கி எனக்கு சொன்னார்கள். मैंने अभी जो सारी बातें आपको बताया वो सारी बातें उन्होंने मुझे स्पष्ट रीति से बताया। அப்ப ஆண்டவரிடத்துல கேட்டேன், तब मैंने परमेश्वर से पूछा, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? परमेश्वर इसको ये बहन को क्या समस्या है? டாக்டர்ஸ் ஸ்ட்ரோக் வந்திருக்குன்றாங்க. डॉक्टर बोल रहे लकवा मारा है, स्ट्रोक आया है। ஆனா எந்த இடத்துல வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஒரு அறிகுறியுமே இல்லைன்றாங்க. कौन से बाजू से आया, कैसे आया, इसका तो कोई जानकारी ही नहीं है। மருத்துவர்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு எல்லாம் தெரியும். डॉक्टर्स को तो कुछ पता नहीं परमेश्वर, लेकिन आपको सब पता है। நான் என்ன வார்த்தை சொல்லி இவளுக்கு ஆசீர்வதிப்பது? परमेश्वर क्या शब्द बोलकर ये बहन को मैं आशीषित करूं? என்ன வார்த்தை சொல்லி இவளுக்காக ஜெபிப்பது? क्या शब्द का इस्तेमाल कर कर मैं ये बहन के लिए प्रार्थना करूं? சில நேரங்கள்ல வெளிப்பாடு வருகிறது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறது என்னுடைய வழக்கம். जब तक परमेश्वर से कोई प्रकटीकरण नहीं मिलता तब तक मेरी आदत है कि मैं परमेश्वर के लिए मैं गीत गाता रहता हूं। அவளுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என் இயேசுவை என்கிற அந்த பாடல், அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருடைய பாடலை நான் பாட ஆரம்பித்தேன். हमारे डीजीएस अय्या के जो गीत है, कुछ भी हो गया तो भी मैं परमेश्वर आपकी स्तुति करूंगा, वो गीत में गाते हुए प्रार्थना करने से पहले मैं ये गीत गा रहा था। ஜெபித்து அப்படியே அந்த பாடல் முடிச்ச உடனடியாக जैसे प्रार्थना पूर्वक जब वो गीत गाकर मैंने खत्म किया, நான் அந்நிய பாஷையில பேசி கொண்டிருக்கும் பொழுது जब मैं अन्य भाषा में प्रार्थना कर रहा था, கர்த்தர் எனக்கு திடீர்னு ஒரு தரிசனத்தை என்னுடைய இருதயத்திற்குள்ளே போட்டார். परमेश्वर ने एक दर्शन को मेरे हृदय में डाला। 18 வருஷமா தேவாலயத்தில் வந்த கூனிக்கு
18 साल से कुबड़ के साथ आई हुई स्त्री को ஒரு பெரிய அசுத்தாவி அப்படின்னா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளுக்குள்ளால வந்து 18 வருஷமா அவளை கட்டி வச்சிருக்கு. और अशक्त करने वाला एक दुरात्मा वो स्त्री के अंदर घुसकर 18 साल उस स्त्री को बंधन में बांधे रखा. ஆண்டவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார், ஸ்திரியே உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். परमेश्वर ने साधारण रीति से कह दिया कि तुझे बलहीन करने वाले दुरात्मा तुझे इस स्त्री को छोड़कर निकल. உடனே அவளுடைய முதுகு நிமிர்ந்தது. और उसकी पीठ ठीक हो गई और वो सीधी खड़ी हो गई. நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், मैंने परमेश्वर से पूछा இவளுக்கும் நீங்க காட்டுற இந்த தரிசனத்திற்கு என்ன சம்பந்தம்? ये बहन के लिए और आप दिखा रहे हो दर्शन का क्या संबंध है? ஆண்டவர் சொன்னார், அதே பிரச்சனை தான் இவளுக்குன்னார். परमेश्वर ने कहा ये वही समस्या ये बहन का भी है. உடனடியாக நான் ஆண்டவருக்கு முன்பாக கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் துதிச்சிட்டு அவளுடைய எந்த கை வழங்கலையோ அந்த கையை பிடிச்சு வச்சுட்டு, ஸ்திரியே உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட. और मैं गीत गाते हुए अन्य भाषा बोलते हुए जिस हाथ में लखवा मारा था वो हाथ को मैंने पकड़ा और कहा, स्त्री तुझे बलहीन करने वाले दुष्ट आत्मा से तू चंगाई हो. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு உச்சரித்த அற்புதம் செய்த அதே வார்த்தை இன்றைக்கு உயிருள்ளதா இருக்கிறது. और 2000 साल जिस शब्द का ऊपर में यीशु मसीह ने शब्द कहा वो शब्द को आज भी सामर्थ है. இந்த வார்த்தையின்படி இவளுக்கு விடுதலை உண்டாகும். और वही शब्द के अनुसार ये बहन को छुटकारा मिले. சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். பார்த்தா எந்த கை வழங்காம இருந்துச்சோ அந்த கை என் கையை பிடிச்ி ஃபோர்ஸா இழுக்கிறதை நான் உணர்ந்தேன். और जब मैं प्रार्थना कर कर खत्म कर रहा था मैं देख रहा था कि जो हाथ काम नहीं कर रहा था वही हाथ मुझे मेरे हाथ को खींच रहा था. தேவ வல்லமை அவளுக்குள்ள இறங்கின பொழுது, जब परमेश्वर का सामर्थ्य उसके अंदर उतरा, அந்த பிசாசு அவளை விட்டு வெளியேறின பொழுது, जब दुष्ट आत्मा उसे छोड़कर निकल गया, வழங்காத அவளுடைய கைக்குள்ள பலன் வந்தது. जो काम नहीं करता था और निकम्मा हाथ में परमेश्वर का बल आया. எந்த கால் வழங்கலையோ அந்த காலை போட்டு கீழே போட்டு அடிக்கிற அவள் எந்த வழங்காத கால் அவ்வளவு பலன் வந்து விட்டது. जो नाकाम जो पैर कमजोर हो गया था, जिस काम नहीं कर रहा था वो पैर जोर जोर से वो पटक रही थी. அப்பதான் நான் யோசிக்கிறேன், கண்ணை திறந்து பார்க்கிறேன், வழங்காத கையும் காலும் பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருந்தது. जब मैंने आंख खोलकर देखा तो जो हाथ या पैर जो लखवा मारा था वो दोनों हाथ और पैर हिलने लगे. துள்ளி துள்ளி டயர்டா கீழே விழுந்துட்டா. और वो खुशी से उड़ी मार मार कर थक कर वो गिर गई. அவங்க ஹஸ்பண்ட் வழக்கம் போல தூக்க போனாரு. और हमेशा की तरह उसके पति उसे उठाने गए. நான் சொன்னேன், நீ தூக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவளே எழும்புவாங்க. मैंने कहा तुझे अभी उठाने की जरूरत नहीं है, वो खुद उठ जाएगी. எழும்புன்னு சொன்னேன். मैंने बोला उठ. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணாரு. और मेरे उसके पति ने आके हिंदी में उसे भाषांतर किया. எழும்புன்றது ஹிந்தியில என்ன மகளே? उठो. உட்டோ. ஆமா அப்படிதான் சொன்னாரு. உடனே அவ எழும்பிட்டா. और उठो बोलने से वो बहन उठकर खड़ी हो गई. எழும்பி நிக்கிறா. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க அம்மா பாக்குறாங்க, அவங்க ஆண்டவரை குறித்து அறியாதவங்க. और उनकी माँ देख रही कि मेरी बेटी खड़ी हो गई, उन्हें यीशु मसीह के बारे में कुछ पता नहीं. கிட்டத்தட்ட 10 மாசமா எங்கேயோ அவளை கூட்டிட்டு போனாங்க. और 10 महीने तक वो हर जगह उसे ले गए. என்னடா நடக்குது? ஒரு மருந்தும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, இவ எப்படி எழும்புனான்னு அவங்க அம்மா ஆச்சரியமா பாக்குறாங்க. और उनके परिवार के लोग आश्चर्य रीति से देखा, दवाई नहीं दिया, कुछ भी नहीं दिया, ये मेरी बेटी उठ खड़ी हो गई. அவங்களுடைய ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தன் இவ வந்ததுல இருந்து இங்க என்னென்ன நடக்குதுன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறான் மொபைல்ல. और ये बहन का जो पति के भाई जो है, जब से आए तब से यहाँ जो जो हो रहा था सारी बातों का वीडियो निकाला நான் उन्होंने. ஜெபித்த காரியம் பாடுறது எல்லாமே அவன் பாட்டுக்கு மொபைல்ல ஃபுல் வீடியோ எடுத்துட்டே இருந்திருக்கான். எனக்கே தெரியாது. और मैंने गीत गाया अन्य भाषा में, जो प्रार्थना किया वो सारे बातों को उन्होंने फुल वीडियो ले लिया. இப்ப நீ நடமகளேன்னு சொன்னேன். मैंने बोला बेटी अभी तू चल. அவ அசால்ட்டா பொதுவா வந்து பிசியோதெரபி கொடுத்தா கூட கொஞ்சம் 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 கொஞ்சமா தானே வருவாங்க. இவ அசால்ட்டா நடக்க और ஆரம்பிச்சா. फिजियोथेरेपी भी अगर कोई व्यक्ति को दे दिए, लखवा मारे व्यक्ति को, तो वो हल्लू हल्लू चलता है, लेकिन ये सर्वसाधारण रीति से चल रही थी. இப்ப வந்து வார்த்தை அந்த பேச்சு மட்டும் வரல. लेकिन अभी सब कुछ ठीक हो गया था, लेकिन उसके मुंह से अल्फाज या शब्द नहीं निकल रहे. அவ இப்படி அப்படின்னா वो अब ऐसा बात कर रही थी. எனக்கு பேச்ச மட்டும் வரல, மீதி எல்லாம் வந்துருச்சுன்னா. मेरे को सब ठीक हो गया, सिर्फ मेरे को अभी शब्द नहीं आ रहे, मैं बात नहीं कर पा रही हूँ. முன்னால கூப்பிட்டேன். मैंने आगे बुलाया उसे. ஆண் வாயை திறன்னு சொன்னேன். मैंने बोला मुंह खोलो. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹிந்தியில சொல்றாரு வாயை திறன்னு. और उसके पति वो बहन को बोल रहे हिंदी में, तो अपना मुंह खोल पूरा. இந்த வலது விரல வந்து அவளுடைய நாக்குல வச்சிட்டு मेरे दाहिने हाथ के उंगली को मैंने उसके जबान पर रखकर 2000 வருஷத்துக்கு முன்னால பேசாத ஒரு ஊமையை பார்த்து எப்பத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த நிமிஷத்துல நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது.
அவன் சரளமாய் பேசினான். அதே வார்த்தை எப்பத்தா என்கிற வார்த்தையை உச்சரிக்க சொல்லி டக்குன்னு கை எடுத்துட்டேன். और 2000 साल पहले ये पत्ता बोलकर परमेश्वर जो गूंगों को अपने बात करने लगाया, वही शब्दों को मैं इस्तेमाल करता हूँ. ये पत्ता बोल के मैंने मेरी उंगली उसके मुंह से निकाल दिया. ஜீசஸ் அப்படின்னா. उसने यीशु करके चिल्लाया. ஹalleluya. हालेलुया. அவங்க பார்க்கறாங்க, என்னடா இது, ஒரு ஸ்பீச் தெரபியும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, என்னமோ எப்பத்தான் ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்குள்ள அவ பேச ஆரம்பிச்சிட்டா. और उन्होंने तो कहा यहाँ पे तो कोई प्रशिक्षण नहीं हुआ, कोई चिकित्सा नहीं हुआ, और इसने मुंह खोलकर तुरंत यीशु करके कहा. அவங்க அம்மா வந்து என்ன இங்க நடக்குதுன்னு அவங்க சம்பந்திட்ட கேக்குறாங்க. और उनकी माँ उनके संबंधी से पूछ रही है कि क्या हो रहा है यहाँ पे. இந்த எப்பத்தானா என்ன வார்த்தைன்னு கேக்குறாங்க. எப்பத்தா का मतलब क्या है करके उन्होंने पूछा. அவங்க அம்மா சொல்றாங்க, இது ஜீசஸ் 2000 வருஷத்துக்கு முன்னால பயன்படுத்தின ஒரு வார்த்தைன்னாங்க. और उनकी माँ ने कहा 2000 साल पहले यीशु मसीह ने इस्तेमाल किया हुआ ये शब्द है. அவள் ஆண்டவரை குறித்து அறியாதவள், वो यीशु मसीह के बारे में जानती ஆனா नहीं, அவளுடைய புருஷன் அவளுடைய வீட்டாரெல்லாம் கிறிஸ்தவர்கள். लेकिन उनके पति उनके घर वाले सब मसीह या क्रिस्ती लोग थे. அதுக்கப்புறம் இது யாருன்னு கேக்குறேன், எல்லாரையும் சரசரன்னு பேசுறா. और मैंने उससे पूछा ये कौन है, तो वो सब अच्छी तरह से बात कर रही थी. மொத்தத்துல ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளால அவ விடுதலையாகி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே கிளம்பி நடந்து போனாள். आमेन. पूरी तरह से 20 मिनट में उसको पूरी तरह से चंगाई मिली और परमेश्वर की स्तुति गाते हुए वहां से गई. இவளை அனுப்புக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். मैंने उनको भेजने के बाद परमेश्वर से पूछा, இவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இப்பவே சொல்லிருங்க, விடுதலை கொடுக்கறதே கொடுப்போம், ஒரேடியா விடுதலை கொடுத்து அனுப்பிடுவோம். मैंने परमेश्वर से पूछा अगर इसको और कोई भी तकलीफ रहेगा तो आप अभी बताइए, छुटकारा देना ही है तो उसे पूरी तरह से छुटकारा देकर भेजेंगे. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, तब परमेश्वर ने मुझसे कहा, ஒரு சர்ப்பத்தின் ஆவி இவளுடைய கற்பத்தை கட்டி வைத்திருக்கிறது. एक सर्प का आत्मा उसके गर्भ को पकड़े रखा है. அதுக்கு சேர்த்தே ஜெபம் பண்ணி விடுதலை பண்ணி அனுப்பிடுங்க. उसके ये सब के लिए प्रार्थना की, उसके लिए भी प्रार्थना कर कर उसको छुटकारा देकर भेजो. அவ புருஷன்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? तब मैंने उसके पति से पूछा आपकी शादी को कितने साल हुआ? 7 வருஷம் ஆச்சுன்னா. उन्होंने बोला 7 साल हो गया. எம்மாவது ஒரு வாட்டியாவது அவ வந்து கன்சீவ் ஆனாளான்னு கேட்டேன். मैंने बोला कभी एक बार भी उसने गर्भ धारण किया था क्या? இல்லைன்னா. उसने बोला नहीं. அப்ப ஆண்டவர் சர்ப்பத்தின் ஆவின்னு சொன்ன உடனே நான் கேட்குறேன், இவளுக்கு இந்த பீரியட்ஸ் டைம் முடிச்சு அந்த குறிப்பிட்ட அந்த கற்பம் தங்குகிற நாட்களில் ஏதாவது சர்ப்பம் அதாவது பாம்பு கனவு ஏதாவது வருதான்னு கேட்டேன். तो जब मैंने उससे पूछा जब उसका मासिक समय आता है तो कभी उसे वो सर्प का कोई दर्शन या सांप दिखता है क्या सपने में वगैरह? அப்போ அவ சொன்னா, எனக்கு கரெக்டாக ஒரு 5 நாள் 10 நாள் தள்ளி போகும், ஆனால் அடுத்த நாள் ஒரு 10 நாள் கழிச்சு போன உடனே திடீர்னு பாம்பு கனவுல பார்ப்பேன், பாம்பு துரத்துற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் எனக்கு மறுபடியும் அது கலைந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னா. तो बोले कि मुझे मासिक पाली 10 दिन आगे पीछे हो जाता था और वो 10 दिन मेरे को सर्प का आत्मा, मुझे सर्प मेरे पीछे आ रहा है, मुझे भगा रहा है ऐसा दिखेगा, और वो खत्म होने के बाद फिर मेरे मासिक पाली मुझे आती थी. அதுக்கும் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இவளுக்குள் இருக்கிற சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே போகட்டும். उसके लिए मैंने एक छोटी सी प्रार्थना किया. मैंने बोला इसके अंदर बंधे हुए सर्प के आत्मा को मैं बांध कर निकालता हूँ यीशु के नाम से. மறுபடியும் இவளுக்குள்ளே வராதேன்னு நான் கட்டளை और கொடுக்கிறேன். मैंने आज्ञा दी कि इसके बाद वो सर्प की आत्मा इसके अंदर नहीं आएगा. இவளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க. आमेन. परमेश्वर ने उसे अच्छे एक बच्चे देकर माँ बनाकर उसे आशीषित किया. போனா வீட்டுக்கு அப்படியே பிளஸ் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. ऐसे आशीषित करके उन्हें घर भेज दिया. 7 வருஷத்துக்கு பிறகு முதல்ல அவ கன்சீவ் ஆகுறா. और 7 साल के बाद पहली बार वो गर्भवती होती है. அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். एक अच्छे से तंदुरुस्त बच्चे को जन्म देती है. அந்த பிள்ளையை தூக்கிட்டு நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் மீட்டிங்ல வந்து அந்த பிள்ளைக்கு நான் தான் பிரதிஷ்டை பண்ணணும், பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பிள்ளைக்கு அப்படின்னு பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. और जहाँ हम लोग सेविका करते हैं उस जगह पर उस बच्चे को लेके आकर उसका प्रतिष्ठा आपको करना है, समर्पण आपको करना है, उसका नाम रखना है, ये सब बोलकर वो ले आए बच्चे. நான் சொன்ன இந்த முழு சாட்சியும் அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட நான் நேற்று சொன்னது போல 20-25,000 பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு 6,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்பாக அவளும் புருஷனும் எல்லாரும் சேர்ந்து அந்த சாட்சியை சொன்னாங்க. जैसा मैंने कल आपसे कहा 25 से 30 हजार लोग ऑनलाइन देखते, 6,000 लोग बैठे थे. इन सभियों के बीच वो बहन ने, उनके पति ने, परिवार ने मिलकर साक्षी दिया और सभी लोगों ने ये सुना. நீங்க எங்க யூடியூப்ல போயிட்டு எவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அவ வாயால் அவ சொன்ன சாட்சி, அவளுடைய ரெக்கார்ட்ஸ் என்னென்ன
ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்னென்ன மாதிரி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா எல்லாத்தையும் அவள் சொல்லி இருக்கிறதை நீங்கள் கேட்க முடியும். अगर आप हमारे YouTube चैनल में जाकर इवेंजलिस्ट जी स्टीफन करके अगर आप डालोगे तो उसने दिया हुआ साक्ष्य, उसके अस्पताल के सारे रिकॉर्ड्स, उसने पूरी तरह से वो साक्ष्य बताया है. இதில் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? मैं उसमें एक बात आपको बोलूँ क्या? இவ இயற்கையாக டாக்டர்கிட்ட போனால் ஃபிசியோதெரபிக்கு ஒரு வாட்டி போயிருக்கணும், ஸ்பீச் தெரபிக்கு ஒரு வாட்டி போயிருக்கணும், கற்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க கற்ப டாக்டரை போய் பார்க்க போயிருக்கணும். நிறைய டிபார்ட்மெண்ட்டே இவ சுற்றி வருஷம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தா. ये एक समय के लिए बातचीत करने की थेरेपी की तरफ गए रहेंगे, फिर उनके बच्चा नहीं हो रहा उस डॉक्टर के पास एक बार गए होंगे, उनके लखवा मारा उस डॉक्टर के पास, मतलब अलग अलग डॉक्टर के पास 1 साल तक वो सभी के पास जाती रही. ஆனால் ஆண்டவருடைய ஜெப கோபுரத்திற்கு வரும் பொழுது, लेकिन जब परमेश्वर के प्रार्थना भवन में वो आए, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, जब परमेश्वर के आराधनालय में वो आए, நம்ம ஆண்டவர் தான் ஆல்ரவுண்டர் ஆச்சே. हमारा परमेश्वर तो ऑलराउंडर विश्व எல்லாவற்றிலும் அவளுக்கு விடுதலை. सभी बातों को एक ही समय पर. இன்றைக்கு அவளுடைய தாயார் அன்னைக்கு நாங்க அந்த இந்த அற்புதத்தை பத்தி நீங்க என்னமா சொல்றீங்கன்னு நான் கேட்டேன் அந்த தாயார் இடத்துல. जब उनके माँ से मैंने पूछा ये अद्भुत कार्य आपकी बेटी के जीवन में हो, आप क्या कहना चाहते हो? ஜீசஸ் தான் உண்மையான தெய்வம்ன்றதை நான் கண்ணு முன்னால பார்த்துட்டேன். ஏனி கடைசி வரைக்கும் அவர்தான் எனக்கு குல தெய்வம்னாங்க. आमेन आमेन. वो माँ ने कहा, माताजी ने कहा कि यीशु ही जिंदा खुदा है, वो मैंने मेरे आँख के सामने देखा है और मरे तक मैं यीशु मसीह के पीछे ही चलूंगी. இவ்வளவு நாளா இவரை பத்தி நான் தெரியாம இருந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆச்சரியமா और இருந்தது. उनको आश्चर्य लगा कि इतना दिन मुझे यीशु मसीह के बारे में पता नहीं था. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, आज परमेश्वर के भवन में आराधनालय में आए हुए परमेश्वर के இந்த संतानों, வசனத்தின்படி ஆண்டவர் தமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் உங்களை திருப்தியாக்குவார். ये वचन के अनुसार परमेश्वर अपने आराधनालय के परिपूर्णता से आपको परिपूर्ण या तृप्त करेंगे. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய ஆலயத்துல இல்லாததே இல்லை, எல்லாம் ஒரே டைம்ல நீ வாங்கிட்டு போயிடலாம்னு அர்த்தம். आमेन. इसका अर्थ क्या है? परमेश्वर के आराधनालय में कोई भी कमी नहीं है, कोई भी घटी नहीं है, एक ही समय पर आप सब कुछ लेकर जा सकते हो. இங்க சுகம் உண்டு, यहाँ पे आरोग्यता है, விடுதலை உண்டு, छुटकारा है, அற்புதம் உண்டு, अद्भुत कार्य है, ஜெபம் உண்டு, प्रार्थना है, அபிஷேகம் உண்டு, अभिषेक है, உன் கடனை அடைக்கிறதுக்கு பரலோகத்தின் மதகு திறக்கும். और आपके कर्ज को मिटाने के लिए स्वर्ग के फाटक खुल जाएंगे. ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டு, बुद्धि नहीं है उस बच्चों को बुद्धि मिलेगा, அறிவில்லாத பிள்ளைகளுக்கு அறிவு உண்டு, ज्ञान नहीं है उस बच्चों को ज्ञान मिलेगा. இதெல்லாம் சேர்த்து தான் பைபிள்ல சொல்லி இருக்கு தேவாலயத்தின் சம்பூரணங்கள். ये सब बातें को ही वचन में लिखा है परमेश्वर के आराधनालय का संपूर्णता. பூரணம் வேற, சம்பூரணம் வேற. पूर्णता अलग है और संपूर्णता अलग है. சம்பூரணன்றது எல்லா ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கினது. आमेन. संपूर्णता का मतलब कि सब कुछ सारी आशीषें उसमें जुड़े हुए हैं. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சம்பூரணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். आमेन. आज आए हुए आप सबको संपूर्ण आशीर्वाद या आशीष परमेश्वर देंगे. என்னென்ன விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களோ, जो भी समस्या के दौर से जा रहे हो, அத்தனை பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். सारे समस्या के लिए परमेश्वर आज एक अद्भुत कार्य करेंगे. சரி, தேவாலயத்தின் சம்பூரணத்தினால திருப்தியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் जिस परमेश्वर ने कहा आराधनालय की संपूर्णता से मैं तुम्हें तृप्त करूंगा, ஸ்பெஷலா ஒரு 3 காரியங்கள்ல ஃபுல் திருப்தியா உங்களை இன்னைக்கு அனுப்ப போறார். परमेश्वर एक 3 बातों से आपको परिपूर्णता या पूर्ण तृप्तता से यहाँ से भेजेंगे. முதல்ல உங்க ஆத்துமாவுல ஒரு திருப்தியை கொடுக்க போறார். परमेश्वर पहली बात आपके आत्मा में एक तृप्तता देंगे. ஏசாயா 58:11 சொல்லுகிறது, और ஏசாயா 48:1 में कहा गया है, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், परमेश्वर प्रतिदिन तुम्हें चलाएगा, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். आमेन. और अकाल के समय में भी परमेश्वर तुम्हें भरपूर रीति से तृप्तता से चलाएंगे. முதல்ல உன்னுடைய ஆத்துமாவுல ஒரு திருப்தி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். पहली बात परमेश्वर आपके आत्मा में एक तृप्तता देंगे. ஆத்துமாவுல திருப்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா, आत्मा में तृप्तता इसका मतलब क्या है? ஆவிக்குரிய காரியங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒரு திருப்தியை கொடுக்க போறாரு. परमेश्वर आपके आत्मिक बातों में एक तृप्तता या परिपूर्णता देंगे. அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். इसका अर्थ है आत्मिक आशीष. இன்னைக்கு நிறைய பேருக்கு உலக ஆசீர்வாதம் தான் தேவை. आज सभी लोगों को जगिक आशीर्वाद ही हमारे चाहिए रहता. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கும் வேண்டாம் இன்னைக்கு. किसी को भी आत्मिक आशीर्वाद नहीं चाहिए रहता. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். मैं आपको एक रहस्य कहना चाहता हूँ. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற ஆவிக்குரிய காரியங்களை தேடினால் மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். आमेन. पहले परमेश्वर के राज्य और नीतिमत्ता की खोज अगर आप करते हो तो सारे आशीष आपके पीछे आएंगे. நீங்க ஹோட்டல்ல போய் சட்னி வாங்கி
ஹோட்டலில் போய் இட்லி வாங்கியிருக்கீங்களா? आपने होटल में जाके कभी इडली लिया है क्या? நீங்கள் இட்லிக்கு மட்டும்தானே பணம் கட்டுவீங்க. आप सिर्फ इडली का पैसा देते हो ना? அவன் இட்லி மட்டுமா தருவான்? वो होटल वाला सिर्फ इडली देता है क्या आपको? இட்லி கூட சட்னி தருவான், इडली के साथ चटनी देगा, சாம்பார் தருவான், सांबर देगा, இட்லி பொடி தருவான். इडली का वो जो चटनी देगा, பொடி பொடி பொடி. पाउडर जैसा जो रहता चटनी वो भी देगा, சரி. அது இல்லாமல் பச்சை கலரில் ஒரு புதினா சட்னி தருவான். और हरे रंग में एक पुदीना की चटनी देगा, அந்த சிவப்பு கலரில் ஒரு தக்காளி சட்னி கொடுப்பான், लाल रंग में टमाटर की चटनी देगा, வெள்ளை கலரில் தேங்காய் சட்னி கொடுப்பான், सफेद रंग में खोबरे का चटनी देगा, வெங்காய கலரில் வெங்காய சட்னியும் கொடுப்பான். और प्याज के कलर में एक प्याज का चटनी देगा. நீங்கள் எதுக்கு பில்லு பே பண்ணீங்க? तुम्हें आपने किस चीज के लिए बिल पैसा दिया? 2 இட்லி தான் பே பண்ணீங்க. 2 इडली के लिए पैसा दिया. 2 இட்லி வாங்கினவனுக்கு 2 इडली लेने वाले को கலரான சட்னி ஃப்ரீ, हर रंग की चटनी उसे मुफ्त में दिया, சாம்பார் ஃப்ரீ, सांबर मुफ्त में दिया, பொடி ஃப்ரீ, वो चटनी भी फ्री दिया, எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறான். सब कुछ फ्री मुफ्त में दे दिया. இதுக்கு பதிலா इसके बदले में நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் एक होटल में जाकर எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு சட்னி கொடுன்னா 10 रुपए को एक चटनी दे बोले तो ஓட துரத்துவான். आप भागने तक आपको भगाएगा. எங்கேயோ இருக்க வேண்டிய இந்த காலையில வந்து என் உயிரை வாங்குது ஹோட்டல்ல कहाँ तो சொல்லுவான். भी रहने वाला यहाँ आके 10 रुपए देकर मुझे चटनी दे करके परेशान कर रहा है. அவனுக்கு தெரியும் उसे पता है நான் இட்லி வியாபாரம் பண்றவன், मैं इडली का व्यापार करने वाला व्यक्ति हूँ. அத வாங்குறான், மீதி எல்லாம் அவனுக்கு ஃப்ரீயா तो अगर கொடுத்துருவான். इडली खरीद ले बाकी सब मैं तुझे मुफ्त में दे दूंगा. கலரான ஆசீர்வாதங்களை ஃப்ரீயா கொடுப்பான். और रंग बिरंगी आशीषें तुझे मुफ्त मिलेंगे. பொதுவா உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு குளுக்கோஸ் முடிச்சு ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் கொடுக்க சொல்றது இட்லி தான் கொடுக்க சொல்லுவாங்க. अगर बीमार व्यक्ति है तो डॉक्टर पहले बोलेंगे उसको ग्लूकोज का पानी दे दो, उसके बाद इडली खाने को देते हैं. ஏன் இட்லி கொடுக்க சொல்றாங்க தெரியுமா? आपको पता है कि इडली क्यों खाने बोलते हैं डॉक्टर? அது ஆவியில வேகிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். क्योंकि वो नाश्ता जो है भाप में बनता है அது ஈஸியா ஜீரணம் ஆகும், और वो आराम से हजम हो जाता அது है. உடம்புக்கு நல்லது. वो शरीर के लिए अच्छा है. டாக்டர்ஸ்க்கே தெரியும். वो डॉक्टर्स को भी मालूम है. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு கட்டிங் பேப்பரில் ஒரு கட்டிங் படித்தேன். और मैं 6 महीने पहले पेपर में एक आर्टिकल, छोटा सा आर्टिकल मैंने पढ़ा. அதில் என்ன போட்டிருக்குன்னா, उस विज्ञापन में क्या लिखा था? அமெரிக்காவில் உள்ள ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பெரிய டெஸ்ட் எடுத்தாங்களாம். और अमेरिका में एक विद्यापीठ के लोगों ने एक बहुत बड़ा चिकित्सा किया या उन्होंने एक खोज किया. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கண்ட்ரியோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து இதில் எந்த கண்ட்ரியோட பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்ட்னு செலக்ட் பண்ணாங்களாம். सारे देश में जाकर सारे प्रांतों का नाश्ता लेकर उन्होंने खोज किया कि कौन सा नाश्ता अच्छा है. கடைசியாக அந்த அமெரிக்க தேசத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அந்த ஃபுட் அந்த யூனிவர்சிட்டி சொல்லுது. और वो अमेरिका में सबसे सुप्रसिद्ध ऐसा फूड का जो विद्यापीठ था या यूनिवर्सिटी था, उन्होंने कहा உலக நாடுகளில் உள்ள எல்லா பிரேக்ஃபாஸ்டையும் செக் பண்ணிட்டு ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்கு சரியாக அவசியமான தேவையான எல்லாம் இருக்கிறது இட்லியும் சாம்பார்னு और சொல்லி. उन्होंने सारे देशों का सारे नाश्ताओं का जब चिकित्सा करने के बाद या उसकी जांच पड़ताल करने के बाद उन्होंने कहा एक व्यक्ति के लिए, शरीर के लिए, आरोग्यता के लिए, उसके बलता के लिए अच्छा नाश्ता या आहार वो है इडली. இந்த இட்லி ரொம்ப வெள்ளை வெளேர்னு இருக்கும். ये इडली सफेद रंग का रहता है. அப்படியே எங்க ஊர்ல இந்த மல்லிகைப்பூ இட்லின்னு ஒன்று சொல்லுவாங்க. மல்லிகைப்பூ एक जो बाल में लगाते हैं वो फूल की तरह ये इडली है, ऐसे वो लोग कहते हैं. மல்லிகைப்பூ மாதிரி அப்படி நைஸா இருக்கும் அந்த இட்லி. और वो फूल की तरह से एकदम मुलायम रहता है वो इडली. அதை சாப்பிட்டாச்சுன்னா எந்த வியாதிக்காரனுக்கு உடம்புக்கு செட் ஆகும். और कोई भी बीमार व्यक्ति रहेगा ना तो भी वो इडली खाने से उसके शरीर में कोई तकलीफ नहीं होता है. இன்னைக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மீதிக்கும் ஏற்றதை மட்டும் நீ தேடினீன்னா, आज अगर सिर्फ आप परमेश्वर के राज्य के लिए और उसकी नीतिमत्ता के लिए कुछ मांगोगे तो உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கலரான ஆசீர்வாதம், விதவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்றாரு. आपके जीवन के लिए लगने वाले सारे रंग बिरंगी आशीषों को परमेश्वर मुफ्त में देंगे, ऐसे परमेश्वर कहते हैं. அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமாவை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார் முதல்ல. आमेन. इसीलिए परमेश्वर का वचन यहाँ कहता है, पहली बात कहते हैं कि तेरे आत्मा को मैं तृप्त करूंगा. அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல இன்னைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆவலும் நாட்டமும் ஆசையும் இருக்கணும். आज के बाद आत्मिक आशीषों के लिए आपकी इच्छा, आपका मन, आपका हृदय होना चाहिए. ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரணும். प्रार्थना करने के लिए आपके मन में एक इच्छा होना चाहिए. வேதத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு ஆசை வரணும்.
वचन को ध्यान करने का एक इच्छा आपके अंदर होना चाहिए ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா நடக்கணுன்ற ஒரு ஆசை ஒரு விருப்பம் உங்ககிட்ட வரணும். आपके हृदय में परमेश्वर के लिए प्रिय ऐसा जीवन में जीना चाहिए ऐसी इच्छा उमंग आप में होना चाहिए இதெல்லாம் வந்துச்சுன்னா மீதி எல்லாம் தானா வரும். आमेन अगर ये सारी बातें अगर आपके अंदर आ गया है तो आपको आशीष आपके पीछे चलेंगे இப்போ எல்லாம் லேட்டஸ்டா தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வரும் பொழுது இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்றதை இப்போ கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். और माता लोग जब अपने बच्चों को प्रार्थना में लेके आते हैं तो अभी ये फॉर्मूला जो है इसे थोड़ा थोड़ा इस्तेमाल कर रहे हैं அவங்களுக்கு ஆவிக்குரியதை தன் பிள்ளைகளுக்காக தேடி வருகிறார்கள். अब बच्चों के लिए आत्मिक बातों के लिए वो खोजते हुए आते हैं कलीसिया அம்மா எதுக்காக ஜெபம் பண்ணணும்? मैं क्यों प्रार्थना करना चाहिए அம்மா சொல்லுவாங்க, माँ बोलेगी என்னுடைய மகள் சர்ச்சுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வந்தாலே அவளுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. माँ कहेगी कि मेरी बेटी चर्च में आना चाहिए कलीसिया में आना चाहिए करके प्रार्थना कीजिए अगर वो कलीसिया में आ गए तो उसको सारे आशीषें मिल जाएंगे என் பையன் ஜெபத்துல கலந்துக்கணும்னு மட்டும் நீங்க ஜெபம் பண்ண, அவன் ஜெபத்துல நின்னானாலே அவன் லைஃப் செட்டில் ஆகும், அது எனக்கு தெரியும்ன்றாங்க. मेरा बेटा अगर प्रार्थना में बैठ जाएगा मिलकर प्रार्थना करेगा तो उसका जीवन अच्छा से रहेगा ये बात मुझे मालूम है उसके लिए प्रार्थना कीजिए ஒரு தாய் தன் பிள்ளைக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடி வருகிற காலங்கள் இப்பொழுது வந்திருக்கிறது. आमीन आज एक माँ अपने बच्चे के आत्मिक बातों के लिए खोजते हुए आने का समय या काल आ गया है ஒரு காலத்துல என் பிள்ளைக்கு வீடு இல்ல, என் பிள்ளைக்கு அது இல்ல, இது இல்ல, என் பிள்ளை என்ன செட்டில் ஆகல, படிக்கல, ஃபெயில் ஆகி கிடக்குறான்னு சொல்லி தாய் தகப்பன் வந்த நாட்களுக்கு பதிலாக और एक समय था माता पिता आते थे मेरे बच्चा पढ़ता नहीं फेल हो गया नौकरी नहीं है ये नहीं है यहाँ वहाँ घूम रहा है ये बातों के लिए प्रार्थना करने के लिए आने का काल था समय था இவன் ஆண்டவரை தேடினா போத மீதி எல்லாம் அந்த ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லுகிற பெற்றோரை நான் பார்க்கிறேன். और माता पिता में ये विश्वास आ गया है कि अगर ये सिर्फ परमेश्वर के राज्य का खोज या नीतिमत्व का खोज करे तो सारी बातें मेरे बच्चों को मिल जाएगा ऐसा विश्वास माता पिता में आ நீங்க गया எந்த है பட்டியல்ல உள்ள அம்மா அப்பாவா இருக்கிறீங்க? आप किस दर्जे के माता पिता है यहाँ पे உங்க பிள்ளைகளுக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களா? आपके बच्चों के लिए आपके संतान के लिए परमेश्वर के पास उनके नीतिमत्व और परमेश्वर के राज्य की खोज के लिए आप प्रार्थना करते हो இல்ல क्या உலக பிரகாரமானதை நீங்க கேட்கிறீங்களா? नहीं तो दुनिया की आशीर्वादों के लिए आप प्रार्थना कर रहे हो क्या நீ உலக பிரகாரமானதை கேட்டா अगर आप जगीक बातें या दुनिया की आशीष मांगोगे तो ஒவ்வொன்றுக்காக திருப்பி 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 கேட்டுட்டு இருக்கணும். हर चीज के लिए हर समय आपको परमेश्वर से मांगना पड़ेगा ஆனா ஆவிக்குரியதை கேட்டா लेकिन आपके संतान के लिए आत्मिक बातें आप मांगोगे तो இத பத்தி எல்லாம் எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அதெல்லாம் ஆண்டவர் இலவசமா ஃப்ரீயா உங்களுக்கு கொடுப்பாரு. आमीन ये सारी बातों के लिए मुझे प्रार्थना करने की जरूरत नहीं ये सारी बातें परमेश्वर मुफ्त में जोड़ के दे देगा मेरे संतानों மேலானதை நாட பழகிக் கொள்ளுங்கள். स्वर्गीय बातों के लिए ऊपर के बातों को खोज के लिए आप लोग मन लगाओ இந்த பண்டிகையின் இரண்டாவது நாளிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீங்கள் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். आमीन ये जब पर्व का दूसरा दिन है आप लोग परमेश्वर के राज्य और नीतिमत्व की खोज करने वाले मांगने वाले ऐसे आप बन जाइए ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையின் வரங்களை கொடுப்பார். परमेश्वर आपको सामर्थ्य और उसके दान दे के आशीषित करेगा கேட்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி और இருக்கிறார். मांगने वाले के लिए पवित्र आत्मा देना अधिक निश्चय बात है இன்றைக்கு அதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். और आज परमेश्वर कह रहे हैं कि परमेश्वर पूरी तरह से निश्चय रीति से परमेश्वर देंगे வேதத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருந்தார். और पवित्र शास्त्र में भविष्य वक्ता समूएल के बारे में लिखा है அவரை குறித்து வேதத்தில் இப்படியே ஒரு வார்த்தை और எழுதப்பட்டிருக்கிறது. शमूएल के बारे में पवित्र शास्त्र में ऐसा लिखा है இதோ இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். ये नगर में परमेश्वर का एक सेवक है அவன் வரங்களில் பெரியவன். और वो दानों में सर्वश्रेष्ठ है அவன் சொல்லுகிறது தப்பாமல் நடக்கிறது. और जो कहता है भविष्य वक्ता समूएल वो पूरा होता है அவனிடத்துல போனா நம்ம பிரச்சனை என்னன்றதை கரெக்டா அவன் சொல்லி எல்லா காரியத்தையும் தெளிவுபடுத்துவார். और शमूएल के पास अगर भविष्य वक्ता के पास जाए कोई तकलीफ से सारी बातों को सीधी तरह से बताकर वो भेजते हैं சவுலுடைய தகப்பன் காணாமல் போன கழுதைகளை கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு சவுலையும் அவனோட கூட ஒரு வேலைக்காரனை அனுப்பி விட்டான். और शाऊल के पिता ने जो घूम गया वो भेड़ को ढूंढने के लिए उसके नौकर को उसके साथ भेज दिया அவங்க தேடி தேடி காணாம போன கழுதையை கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு புள்ளையும் அவங்க வேலைக்காரனுமா சேர்ந்து நடந்து 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 தேடி கடைசியா இவங்க கண்ட்ரியை விட்டு அடுத்த கண்ட்ரி சூப் என்னும் தேசத்துக்குள்ளாலே என்ட்ராயிட்டாங்க. और वो
वो उसका उनका बेटा और उनके नौकर कैसे ही घूम गया, उस भेड़ को ढूंढ कर लाना है करके वो निकल गए और एक देश छोड़कर वो सुपक नामक के दूसरे देश में वो चले गए। பக்கத்து கண்ட்ரி பார்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் சவுல் சொல்றான், और वो दूसरे देश के बॉर्डर पे जब गए तभी शाऊल कहते हैं, வேலைக்காரனை பார்த்து சொல்றான், शाऊल अपने नौकर को कहता है, காணாம போன கழுதை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, अरे जहाँ घूम गया वो गधा तो कहीं मिला नहीं, இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், इसके बाद हम हमारा समय नहीं गवाएंगे, गधा तो मिल रहा नहीं है। இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு திரும்பி போகலைன்னா अगर इसके बाद हम घर नहीं गए वापस तो எங்க அப்பா கழுதையை குறிச்ச கவலையை விட்டுட்டு என்ன காணோம்னு சொல்லி ஏங்க ஆரம்பிச்சிருவாரு। अगर गधा घूम गया उसका चिंता छोड़ देंगे, मैं घूम गया करके चिंता में रहेंगे, वो मुझे ढूंढने के लिए लोग भेजेंगे। அதனால எங்க அப்பாவுக்கு மனவேதனை வர்றதுக்குள்ளால திரும்பி போயிடுவோம்। मेरे पिताजी को दुख होने से पहले, मन को तकलीफ होने से पहले अपन घर चले जाएंगे। அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், तब वो नौकर या दास कहता है, எப்பா நம்ம இந்த சூப் என்கிற தேசத்திற்கு நாட்டுக்கு இப்ப வந்துட்டோம் உள்ளுக்குள்ள, अभी सूप नामक इस देश में, राष्ट्र में हम प्रवेश कर चुके हैं। இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த தேசத்திற்கு ஸ்பெஷலே வந்து இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, அவரை எதுக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம்ப்பா। हम सूप नामक इस देश में आधा जगह तो आ चुके हैं और इस देश का मान में सबसे ऊंची बात यह है कि यहाँ पे एक भविष्यवक्ता समूल रहते हैं, उन्हें हम मिलकर चले जाएंगे। இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த மனுஷனை பார்க்காம போனேன்னா அது போல வேதனைக்குரிய காரியம் ஒண்ணும் இல்ல। इतना इतना दूर अगर उस देश में आकर अगर उस मनुष्य को मिलकर नहीं गए तो उससे वेदना भरा कोई बात नहीं रहेगा। அந்த வேலைக்காரன் தான் சவுலை பார்த்து சொல்றான், और वो नौकर शाऊल को कहते हैं, இந்த பட்டணத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், इस नगर में, इस राष्ट्र में एक परमेश्वर का दास रहते हैं அவன் வரங்களில் பெரியவன், और वो दानों में श्रेष्ठ है, அவன் சொல்றது தப்பாம நடக்கும்பா, और वो जो कहते हैं वो बिना छुके पूरा होता है। அங்க போவேன்னு சவுலை கூட்டிட்டு போனான்। और उस नौकर ने शाऊल को बोला चलो हम उन्हें मिलकर என்ன आए। நடந்தது தெரியுமா? वहां पर क्या हुआ आपको पता है क्या? அவன் கழுதையை தேடி தான் போனான், वो गधे के खोज में गए थे, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார்। वहां वो गया इसलिए परमेश्वर ने उसे राजकीय अभिषेक से भरा। இன்றைக்கு நீங்க கழுதை போன்ற சாதாரண தேவைகளை எதிர்பார்த்து இந்த தேவனுடைய ஆலயத்திலே வந்திருக்கிறீர்கள்। आप गधे के खोज में या उसके जैसे साधारण बात चाहिए करके आप इस आराधनालय में, परमेश्वर के भवन में बैठे रहेंगे। இன்றைக்கு உங்க ஒவ்வொருவர் மேல ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி அனுப்புவார்। Amen. और आज सभी के ऊपर परमेश्वर राज्य के अभिषेक देना चाहते हैं। அபிஷேகம் மட்டுமா கொடுத்து அவனை அனுப்பி விட்டாரு? सिर्फ राज्य के अभिषेक देके ही उसे भेजा क्या वहां से? போற வழியில அந்த கழுதை எங்க மாட்டிட்டு கிடக்குது, எந்த இடத்துல நிக்கின்ற வெளிப்பாடோடு தான் அனுப்பி விட்டாரு। और उसमें प्रकटीकरण भी दिया, वो गधा कहां पर है, किस जगह पे खड़ा है वो भी बता दिया। இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்திற்காக எத்தனை பேர் ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள்? और आज उद्धार का अनुभव के लिए कितने लोगों के मन में इच्छा है। கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலங்கள் நெருங்கி வருகிறது। और ये क्रिसमस का दिन, यीशु का जन्म का दिन बहुत नजदीक आ रहा है। இயேசுவை உண்மையாகவே என் இருதயத்திலே நான் வரவேற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேருங்க और இருக்கிறீங்க? यहाँ बैठे हुए कितने लोग कह रहे हैं कि यीशु ये उद्धार करता है, यीशु प्रभु को मेरे हृदय में मैं स्वीकारना चाहता हूँ। ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், நீங்க தான் வேணும்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? कितने लोग यहाँ पर बैठकर कह सकते हैं मुझे कुछ नहीं चाहिए, परमेश्वर सिर्फ आप ही चाहिए। ஒரு முறை நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் மீட்டிங்ல மகிமையின் ராஜா என்கிற தலைப்புல நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன்। एक दिवस जो हमारा आराधनालय है वहाँ पर मैं परमेश्वर की महिमा के इस शीर्षक पर मैं जब संदेश दे रहा था। ஆண்டவருக்கு अनेक பெயர்கள் உண்டு, परमेश्वर के लिए अनेक नाम है அதுல ஒன்று மகிமையின் ராஜா। और एक नाम जो है महिमा का राजा। அப்ப அந்த செய்தி முடிச்சதற்கு பிறகு மகிமையின் ராஜாவுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அன்னைக்கு பேசினேன்। और उस दिन संदेश देते समय महिमा के राजा के आशीषों के बारे में जब मैं बात कर रहा था, கடைசியா எல்லாரும் எழும்பி நிக்க வச்சு ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், आखिर में सबको खड़ा होकर मैं उनके लिए जब मैं प्रार्थना कर रहा था, இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போறாரு। सभी को खड़ा होने के लिए कहकर मैंने कहा कि जो कुछ मांगना है मांगो, अभी परमेश्वर आपको देगा। மகிமையின் ராஜா மகிமையா உலாவிட்டு இருக்காரு। और महिमा का राजा महिमा से वहां पर मंडरा रहे थे। இப்போ நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார்। अभी आप जो कुछ भी मांगोगे परमेश्वर आपको देगा। அப்ப எல்லாரும் ரெண்டு கரங்களை விரிச்சு அவங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க। तो लोगों ने दो हाथों को फैलाकर जो भी उनकी जरूरत थी उसके हिसाब से वो लोग प्रार्थना शुरू कर சிலர் दी। எனக்கு அரசாங்க வேலை வேணும்னு கேட்டாங்க, कुछ लोगों ने सरकारी नौकरी मांगी, சிலருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டாங்க, कुछ लोग ने ट्रांसफर के लिए प्रार्थना சிலர் किया, எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டாங்க, कुछ लोगों ने कहा मुझे बढ़ती चाहिए, प्रमोशन चाहिए, எனக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும்னு சிலர் கேட்டாங்க, कुछ लोगों ने बोला मुझे खुद का घर चाहिए, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சிலர் कुछ கேட்டாங்க, लोगों ने शादी होना चाहिए करके प्रार्थना எனக்கு मांगी, குழந்தை வேணும்னு சிலர் கேட்டாங்க। कुछ लोगों को बच्चे नहीं थे, संतान होना चाहिए करके प्रार्थना அவங்க किया। அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ கேட்டாங்க।
जिसकी जो जरूरत थी उन्होंने वो मांगा மீட்டிங் முடிச்சு அனுப்பி விட்டோம். और सभा खत्म हो गया उन्हें भेज दिया அடுத்த மாசம் சாட்சி நேரம் வந்தது. और अगला दूसरे महीने में साक्षी का समय आया திரளான ஜனங்கள் வந்து ஒன்னொன்னா சாட்சி சொல்றாங்க. और बहुत आए संख्या में लोग आके अपना साक्ष्य दे रहे थे ஒருத்தர் சொல்றாரு, एक व्यक्ति ने कहा மைமேன் ராஜாட்ட என்ன வேணாலும் கேளுங்க தருவாருன்னு ஐயா சொன்னாரு. நான் வந்து எனக்கு गवर्नमेंट जॉब கேட்டேன், எனக்கு ஒரு गवर्नमेंट जॉब வந்துருச்சு. एक भाई ने कहा कि जब महिमा के राजा जो कुछ भी तुम मांगोगे देगा, ऐसा जब पास भाई ने जब बोला तो मैंने नौकरी सरकारी नौकरी मांगा, मुझे सरकारी नौकरी मिल गई. ஒரு अम्मा வந்து சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வருஷமா திருமணம் நடக்கல, அதனால திருமண துணையை கேட்டேன், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி என்கேஜ்மென்ட்டே முடிஞ்சிருச்சு. और मेरे फिर एक लड़की ने कहा बहुत दिन से मैं शादी के लिए रुकी थी, पर मैं जब उस दिन मैंने प्रार्थना में मांगा तो मेरी शादी फिक्स हो गई है, मेरा मंगनी भी हो गई है. ஒருத்தர் வந்து சொல்றாரு, 30 வருஷமா வாடகை வீட்டில் இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேட்டேன், எனக்கு ஒரு சொந்த வீடு இந்த ஒரு மாசத்துக்குள்ளால நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். और ये एक महीने और एक भाई ने आके कहा 30 साल से मैं भाड़े के घर पे रहता था, उस दिन मैंने प्रार्थना किया, अभी एक महीने में मैं खुद के घर पे चले जाऊंगा. கடைசியா ஒரு கணவன் மனைவியா வந்து நின்னு கடைசி சாட்சி சொல்றாங்க. और आखिर का साक्ष्य एक पति और पत्नी आकर कहते हैं. அந்த கணவன் சொன்னாரு, उस पति ने कहा, ஐயா இப்ப என்ன வேணாலும் கேளுங்க, மைமேன் ராஜா சுத்திட்டு இருக்கிறாரு, உலாவிட்டு இருக்கிறாரு சபையில அப்படின்னு கேட்ட உடனடியாக जब अय्या ने कहा कि महिमा का राजा यहाँ पर है, महिमा का राजा यहाँ पर घूम रहे मंडरा रहे, जब अय्या ने कहा என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார்னு ஐயா சொன்னாரு. अय्या ने कहा कि जो कुछ भी तुम मांगोगे परमेश्वर आपको देगा. நான் யோசித்து பார்த்தேன், मैंने विचार कर कर देखा, எனக்கு இது வேணும் இது வேணும்னு கேட்கறத விட ये मनता ऐसी चीजें मांगने से எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேணும்னு ஒரேடியா सब கேட்டேன். कुछ रखा हुआ परमेश्वर खुद आप ही मुझे चाहिए, मैंने ऐसा प्रार्थना किया. ஆண்டவரே எனக்கு நீர் மட்டும் போதும், परमेश्वर मुझे आप काफी है, आप मेरे लिए நீர் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, आप सिर्फ मुझे चाहिए, ये काफी है मेरे लिए, நீர் தான் எனக்கு வேண்டும், सिर्फ आप ही मुझे चाहिए வேற ஒண்ணும் எனக்கு அவசியம் இல்ல. और मुझे कोई चीज की जरूरत ही नहीं है. வெளியே வந்தாராம், बाहर आए, வைஃப் கிட்ட கேட்டாராம், पत्नी से पूछा, நீ என்ன கேட்ட? ஐயா சொல்லும் பொழுது நீ என்ன கேட்ட? अय्या ने जब कहा तो आपने क्या मांगा, अपने पत्नी से अम्मा पूछा उन्होंने. சொன்னாங்களா, वो माँ ने कहा ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க தான் வேணும்னு मुझे சொன்னாங்களா. कुछ नहीं चाहिए परमेश्वर, सिर्फ आप काफी है, आप ही चाहिए मुझे. கணவன் மனைவிக்குள்ளால எவ்வளவு ஒருமனப்பாடு பாருங்க. देखिए पति पत्नी में एक मन. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, நீங்க தான் வேணும்னு நான் ஆண்டவரை கையோட கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். मैं परमेश्वर आप ही चाहिए ऐसा बोलकर मैं हाथ पकड़कर मैं चला गया. அவர் டிவிஎஸ்ல ஒரு சாதாரண பதவியில இருந்தார், டிவிஎஸ் கம்பெனில. टीवीएस कंपनी में एक साधारण से नौकरी में थे वो. இவர் மீட்டிங் முடிச்சு போய் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஜிஎம்ஐ தாண்டி ஒரு பெரிய பதவி, அந்த பதவிக்கு அவருக்கு வரணும்னா இன்னும் 20 வருஷம் தாண்டினாதான் அந்த பதவிக்கு வர முடியும். और एक वो जब प्रार्थना समाप्त कर जब वो एक हफ्ते के बाद जब वो काम को गए, 20 साल के बाद ही वो पदवी में, यानी जीएम के ऊपर वाला पदवी 20 साल नौकरी करेंगे तो ही मिलता था, वो पदवी उन्हें मिल गया. எல்லாரும் கூட வேலை செய்யறவங்க கேக்குறாங்களா, நீ யாரப்பா ரெக்கமெண்டேஷன் பிடிச்ச, உனக்கு எப்படி மேல் இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய பதவி இந்த சின்ன வயசுல உனக்கு எப்படி கொடுத்தா, யார் இன்ஃப்ளூயன்ஸ்? अरे वहाँ पे काम करने वाले सभी लोग ने बोला, अरे तू किसकी सिफारिश लेके आया कि इतनी बड़ी जगह पे तुझे नौकरी मिल गई या तुम्हारा प्रमोशन हुआ? அவர் சொன்னாரா, எனக்கு பரலோக ஆண்டவருடைய சிபாரிசு அப்படின்னாரா. आमीन. उन्होंने कहा स्वर्गीय परमेश्वर का सिफारिश लेके मैं आया हूँ. சரி, ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ठीक है, बढ़ती मिल गई उन्हें. அடுத்த ஒரு வாரத்துல அவங்களுடைய பெரிய சேர்மன் வராரு. और अगला एक हफ्ते में उनके कंपनी के बड़े चेयरमैन आते மேல் हैं மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மீட்டிங் நடக்குது. और उनके सभी को जो ऊंचे ओहदे पे थे उनके वहां पर एक मीटिंग होता है. இவர் விறுவிறுக்க வந்து இவரும் மேல் அதிகாரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வட்டமேச அந்த ரவுண்ட் டேபிள்ல வந்து இவரும் வந்து அன்னைக்கு அந்த மீட்டிங்ல உட்காரணும். और सारे ऊंची पदवी वाले लोगों का मीटिंग हो रहा था, तो इनकी भी बढ़ती हुई थी, इसलिए वो मीटिंग में वो भी थे. சேர்மன் பார்த்துட்டு கேட்டாராம், चेयरमैन ने उन्हें देखकर कहा, என்ன மேன் விறுவிறுக்க வந்திருக்க, நீ என்ன போஸ்ட்ல இருக்கிறீங்க, என்ன இப்படி வந்து உட்கார்ந்திருக்க, अरे तू कैसा आया है, तू कितने बड़े ओहदे में है और तू ऐसा कैसा साधारण रीति से आया? நீ எந்த வண்டியில நீ இங்க வந்த, ஆபீஸ்க்கு என்ன வண்டி யூஸ் பண்ணி வந்த? तू ऑफिस को आने के लिए कौन सा गाड़ी का इस्तेमाल करके तू आता है? அவர் சொன்னாரா, நான் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சு வந்தேன் சார். उन्होंने बोला, सर मैं लोकल ट्रेन में आया हूँ ऑफिस को. இந்த பதவியில நான் வச்சிருக்கிறேன், இவ்வளவு பெரிய டிவிஎஸ்னா நிறைய வண்டி, நம்ம ஏஜென்சியே நிறைய வண்டி வச்சிருக்கிறோம், நீ என்ன ட்ரெயின்ல வந்தேன்ற? अरे इतने बड़े कंपनी में और अपने कितने सारे एजेंसी है और तू इतने बड़े ओहदे में रह के तू कह रहा है तू ट्रेन में आया? அக்கவுண்ட் செக்ஷனை கூப்பிட்டாரு. अकाउंट्स के लोगों को बुलाया இமீடியட்டா ஒரு கார் அவருக்கு சாங்ஷன் और பண்ணிடுங்க. तुरंत उन्हें एक कार दिया गया. மினிமம் அமௌண்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல மினிமம் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிங்க. और
एकदम छोटा सा शुल्क उनके रकम भरना था, बिना कोई ब्याज के उन्हें कार मिल गया। அப்போ பாருங்க, ஒரு வாரத்தில் அவருக்கு ப்ரொமோஷன், அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளால வீட்டுக்கு காரு ஒரு பைசா கட்டாம வீட்டுக்கு வந்துருச்சு, புது கார். देखिए, एक हफ्ते में उसे बढ़ती या प्रमोशन मिला, दूसरे हफ्ते में उन्हें एक पैसा न भरते हुए कार उनके दरवाजे पे। இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவருடைய கசினுக்கு ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு வேண்டி போறார். और दूसरे हफ्ते में वो अपने भाई के घर भरने में जाते हैं। அவர் சென்னையில் பல்லவரம் பகுதியில் நல்ல மெயின் ஏரியாவில் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்காரு. இவர் அவருடைய கசின் வாங்கியிருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு இவர் மனைவியும் போகிறாங்க. और उनके भाई ने सिटी में बहुत बड़े जगह, अच्छे जगह पे उन्होंने एक फ्लैट खरीदा। ये और इनकी पत्नी उस फंक्शन के लिए जाते हैं। ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த ஃப்ளாட்ஸ் ப்ரொமோட்டரை வந்து இவருடைய கசின் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் வந்திருந்த ஜனங்களுக்கு. और जब समारंभ खत्म हुआ तो फ्लैट के प्रमोटर को उनके भाई ने, चुलत भाई ने उन सभी से उनको परिचय करवाया। இப்போ அந்த ப்ரொமோட்டர் சொல்றாரு, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு, ஒருத்தங்க புக் பண்ணாங்க, அவங்களுக்கு ஃபைனான்ஸ் செட் ஆகலை, அதனால இன்னைக்கு யாராவது நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ரேட் அண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி इमीडिएटा लोन का अरेंज बनी तरह। और वो प्रमोटर कहते हैं कि इस बिल्डिंग के सामने, इस फ्लैट के सामने और एक फ्लैट खाली है, वो किसी एक व्यक्ति ने वो फ्लैट बुक किया था, लेकिन कुछ कारण से वो पैसा नहीं भर पा रहे। 10 लाख डिस्काउंट में अगर आज किसी को बुक करना है तो कर लो। இந்த சகோதரனுடைய கசின் சொல்றாரு, எப்பா உனக்கு தான் இப்போ ப்ரொமோஷன் ஆயிடுச்சுல, சம்பளம் ஹைக் எங்கேயோ இருக்கு, நீயே வாங்கிருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீடு சாவியை கையில் கொடுத்துட்டாங்க. और उसके चचेरे भाई ने कहा, अभी तो तेरी बढ़ती हुई है, तेरा पगार अच्छा है, तू क्यों नहीं बुक करता? उसी जगह पे उन्होंने बुक किया और घर की चाबी उनके हाथ में दे दिया। பாருங்க, அவங்கவங்க கேட்டதெல்லாம் தனித்தனியா கிடைச்சது. देखिए, सभी लोगों ने मांगा, सबको जो जो मांगा वो मिला। இயேசுவே நீங்க தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அதான் ஆவிக்குரிய ஆசை. और ये भाई ने बोला कि यीशु आप ही मुझे चाहिए, तो उन्हें सब कुछ जोड़कर मिला, यही आत्मिक आशीर्वाद है। ஆண்டவர் விதவிதமா கொடுத்தாரு. परमेश्वर ने सबको जरूरत के अनुसार दिया। முதல்ல ஆத்மாவுல திருப்தி, पहला आत्मा में तृप्तता, இரண்டாவது ஆகாரத்துல திருப்தியாக்க போறார், दूसरा आहार, अपने आपके भोजन में तृप्तता। சங்கீதம் 132:15 சொல்லுது, और भजन संहिता 132:3 में कहते हैं, உன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், तेरे भोजन पर मैं अपने आशीष भेजूंगा, ஏழையாய் இருக்கிற உன்னை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன்। आमीन। गरीब है या दारिद्र्य में है तू, तुझे मैं भोजन से तृप्त करूंगा। முதல்ல ஆத்மாவுல திருப்தி, पहले एक आपके आत्मा में तृप्तता, இரண்டாவது அப்பத்துல திருப்தி, ஆகாரத்துல திருப்தி। आपके भोजन में, आपके खान पीन में परमेश्वर तृप्तता देगा। திருப்தியா சாப்பிடணும்னா திருப்தியான வருமானம் இருக்கணும். अगर तृप्तता से खाते हो तो तृप्तता से आपकी कमाई होगी। அப்படின்னா இன்னைக்கு பிறகு உங்களுக்கு திருப்திகரமான வருமானத்திற்கு கர்த்தர் ஒரு வழி திறக்கிறார். आमीन। आज के बाद परमेश्वर आपके तृप्त कमाई के लिए परमेश्वर एक रास्ता खोलेंगे। இன்னைக்கு வரைக்கும் வாங்குற சம்பளம் ஷார்ட் ஃபால் ஆகி கடன்லயே நீங்க அடுத்த மாசத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிருக்கலாம். अब आता है, पगार पूरा नहीं होता है, आपको उधारी लेके चलाना पड़ता है अगले महीने के लिए, ऐसा समय रहेगा तो இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, आज परमेश्वर आपसे कह रहे हैं, உனக்கு ஆகாரம் திருப்தியா சாப்பிடுறதுக்கு தாராளமான வருமானத்திற்கு நான் வழி और தரேன். तो आहार तृप्तता से खाने के लिए मैं तेरे को भरपूरी से आशीषित करूंगा। உனக்கு தேவையான ப்ரொமோஷனோ, आपको जो जरूरत है वो बढ़ती या प्रमोशन பெர்மனன்ட் ஜாபோ, और स्थायी नौकरी, परमानेंट नौकरी, எதுவா இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். जो कुछ भी तुम्हें चाहिए वो सब देने के लिए मैं तैयार हूँ। உன் வியாபாரம் கடந்த நாட்கள்ல நஷ்டத்திலே ஓடி இருக்கலாம். हो सकता है आपके धंधा में नुकसान हुआ होगा, இன்னைக்கு ஆண்டவர் அந்த நஷ்டத்தை லாபமாய் மாற்றி தருவார். आमीन। आज आपके नुकसान को परमेश्वर लाभ में அது बदल देंगे। ஆண்டவருக்கு லேசான காரியம். ये परमेश्वर के लिए एक साधारण बात है। உன் ஆகாரத்தை அந்நிய மனுஷனுக்கு கொடேன், और तेरे आहार को अन्य लोगों को भी दे। உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை. और तेरे काम का जो प्रतिफल है, ये उस द्राक्ष रस का जो रस है, वो दूसरा व्यक्ति नहीं ले जा நீ सकेगा। கஷ்டப்பட்டு உழைச்ச உன்னுடைய உழைப்பின் பலனை கர்த்தர் தருவார். आमीन। जो भी आप कष्ट करके मेहनत करते हो उसका प्रतिफल परमेश्वर आपको देगा। இன்னைக்கு கல்யாண் பிரதர் வீட்டுக்கு போயிருக்கும்போது சரோஜா அக்கா ஒரு காரியத்தை சொன்னாங்க. அக்கா உங்க பேர் சரோஜா தானே? और कल्याण ब्रदर की जब घर गए थे तो कल्याण अक्का ने एक बात कही हमसे। பாவம், அவங்க ரிட்டையர் ஆகி எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்களுக்கு பென்ஷன் சாங்ஷன் ஆகல. और उनका रिटायरमेंट होके बहुत समय हो गया, लेकिन आज भी उनको अभी तक पेंशन नहीं मिल रहा है। ஒரு ஃபைலே வச்சுட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. और एक फाइल रखकर वो रोज जाते हैं। இத்தனை வருஷம் அவங்க வேலை செய்திருக்காங்க, நீங்க இங்க வேலை செய்த ரெக்கார்டே இல்லைன்றான். और इतना साल ये लोगों ने वहाँ पे काम किया और वहाँ के लोग बोलते हैं यहाँ तो कोई नोंद ही नहीं है, आपने काम किया है करके। அரசாங்கம் என்ன லெவல்ல இருக்கு பாருங்க. देखिए सरकार किस दर्जे पे है। எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்கக்கா சர்வீஸ்? அங்க எதுக்குள்ளது?
32 32 வருஷமா साल। ஆ 32 வருஷம் வேலை செய்திருக்கிறது கூட ரெக்கார்டே இல்லை, அதனால உங்களுக்கு பென்ஷன் இல்லைன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. 32 साल काम करने के बाद वो कहते हैं हमारे पास कोई नोन नहीं है या रिकॉर्ड नहीं है, इसीलिए वो लोग पेंशन नहीं दे रहे। ஆனா இன்னைக்கு அதை வச்சு அழுக்கா ஜெபம் பண்ணும் பொழுது சொன்னாங்க, और जब उसके लिए हम लोग उस बात के लिए हम जब प्रार्थना कर रहे थे, ஐயா எப்படியாவது அந்த அரசாங்கத்தினுடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கணும். उन्होंने कहा अय्या कैसे भी उस सरकारी लोगों की नजरों में मुझे कृपा मिले। இன்னைக்கு அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன மங்களவார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண தெரியுமா? और उनके लिए जब मैंने प्रार्थना किया तो कौन सा मंगलमय शब्द यूज कर उसका इस्तेमाल कर प्रार्थना किया मैंने। ஆண்டவரே நீர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறவர், ராஜாக்களுடைய இருதயத்தை இந்த சகோதரிக்காக நீர் திருப்பும். आप पानी के प्रवाह को बदलते हैं, राजा के हृदय को बदलते हैं, उनके सरकारी के सारे लोगों के हृदय को इनकी ओर बढ़ाइए। இந்த பென்ஷன் ஃபைல ஒரு ஏஞ்சல்ட்ட ஒரு தேவதூதன்ட்ட கொடுத்து டேபிள் டு டேபிள் இனி நீங்க தான் மூவ் பண்ணி கொடுக்கணும். और मैंने प्रार्थना किया ये जो फाइल है देवदूतों के हाथ में देकर हर टेबल में हर सरकारी टेबल पर जाकर आप ही इसे कार्य को पूरा करना உன் है। ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடுப்பதில்லை, உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறேன். और परमेश्वर का वचन कहता है तेरे आहार को मैं दूसरे किसी व्यक्ति को खाने नहीं दूंगा, और तेरे मेहनत के कमाई के द्राक्ष रस को और किसी को लेने नहीं दूंगा। அந்த வசனத்தின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். और उस वचन के अनुसार एक अद्भुत कार्य होने दो। நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। இன்னைக்கு காலையில ஜெபிச்ச மத்தியானம் ஜெபிச்ச நேரத்திலே ஆண்டவர் தேவதூதனை நியமிச்சாச்சு. जैसे दोपहर को मैंने उनके लिए प्रार्थना की है, परमेश्वर ने एक दो दूत को तैयार किया है। வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, आए हुए परमेश्वर के लोगों, நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை யாரோ ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் ஒரு 4 நாள்ல தந்துறேன்னு வாங்கிட்டு போயிட்டு ஆளே இப்போ அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். आपने मेहनत से किए हुए पैसे को कोई 4 दिन में लाके देता है बोल के भाग गया, ऐसा समय होगा। இன்னைக்கு நைட் அவனை ஆண்டவர் தூங்க விட மாட்டார். आज की रात वो उस व्यक्ति को परमेश्वर सोने नहीं देंगे। உன்னை ஏமாத்திட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கலாம். वो तो आपको फंसा कर वो भाग गया रहेगा। பூமியில் உள்ள நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் பார்க்கும்படி ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவுதான். ये पृथ्वी पर अच्छे लोग हो या बुरे लोग हो, लेकिन सभी के ऊपर परमेश्वर का नजर मंडराता है। இன்னைக்கு அவனை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார் நைட். आज परमेश्वर ने उसे ढूंढ लिया है। அவனை தூங்க விட மாட்டார். परमेश्वर उसे सोने नहीं देंगे। आज ஒழுங்கு மரியாதையா கொண்டு பணத்தை கொடுன்னுவார். इज्जत से मेरे बेटे का पैसा वापस कर சில दे। நேரத்துல இப்படி ஏமாத்திட்டு போறவங்களுக்காக வேண்டி ஜெபிக்க வருவாங்க. ஐயா எப்படி நான் பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கிறேன், இந்த நகையை கூட அடமானம் வச்சு என் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சிட்டு 4 நாள்ல திருப்பி தர்றேன்னு சொன்னாங்க, இப்ப ஆள் எங்க இருக்காங்கன்னே தெரியல. कुछ लोग मेरे पास प्रार्थना के लिए आते, कहते कि बच्चे का शादी है, गहना गिरवी रखकर पैसा दिया ताकि शादी करके दे देंगे करके, अभी तक उन्होंने वापस नहीं दिया। அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், मैं उन लोग के लिए प्रार्थना करने के लिए मैं परमेश्वर से पूछता हूँ। சூழ்நிலையில ஒருவேளை இவங்க ஏமாத்திட்டு போயிருக்கலாம், और हो सकता परिस्थिति के कारण से उन्होंने फंसा कर चले गए रहेंगे। ஆனா இந்த பிள்ளைகளுடைய உழைப்பினாகிய பலனை அந்நிய மனுஷன் வச்சிருக்க முடியாதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கீங்க. अब मैं कहता हूँ परमेश्वर पवित्र शास्त्र में आपने कहा है कि आपके बच्चों के कष्ट का पैसा और कोई रख नहीं सकेगा। இதை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு அவங்கள ஆசீர்வதிங்கன்னு ஏமாத்தி போனவனுக்காக நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிருக்கேன். और मैं वो फंसा के जाने वाले लोगों के लिए मैं प्रार्थना करता हूँ कि परमेश्वर उनको पैसा दे दो ताकि आपके बच्चों का पैसा वो वापस करे। ஏன்னா நமக்கு காரியம் ஆகணும்னா क्योंकि हमारा काम अगर पूरा होना है तो ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாதான் காரியம் ஆகும். परमेश्वर उस व्यक्ति को आशीषित करेगा तो ही अपना काम पूरा होगा। ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு எப்படியாவது அந்த அம்மாவுடைய பணத்தை கொண்டு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. परमेश्वर उस व्यक्ति को फंसा के उस व्यक्ति को आशीषित कीजिए ताकि ये माँ का पैसा वापस मिल जाए। ஜபிச்சுட்டு திருப்பி இன்னொரு வார்த்தை சொல்லுவேன். प्रार्थना कर कर और एक शब्द मैं कहता हूँ, அவனை ஆசீர்வதிச்சு இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பணத்தையும் கொடுங்க. उसे आशीषित कर कर ये पैसा वापस करने के लिए उस व्यक्ति को पैसा दीजिए। பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்குள்ள மனசையும் கொடுங்கன்னு சொல்லுவேன். और पैसा मिलने के बाद उस व्यक्ति को वापस देने का मन भी दीजिए। இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்தாலும் கொடுக்க மனசு வர और மாட்டேங்குது. कुछ लोगों को पैसा आने के बाद भी लोगों से लिए हुए पैसा वापस देने का मन नहीं होता இப்ப है। அதுக்காக தனி ஜெபம் போட வேண்டியது இருக்கு. और उसके लिए दूसरा और प्रार्थना करना पड़ता है। சிலர் சொல்றத பார்த்திருக்கிறேன், मैंने बहुत लोगों को कहते हुए सुना है, என்ன ஏமாத்திட்டு போனா मुझे फंसा कर गया। அவன் கஷ்டப்பட்டான்னா பரவாயில்லையா, अब अय्या अगर वो तकलीफ में रहे तो वो भी मैं सह लूंगा, ஏதோ ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டுருவேன். जाने दे वो पैसा गया तो भी चलेगा, அவன் நல்லா இருக்கான், वो अच्छा है ஆனா எனக்கு தர மாட்டேன். लेकिन मेरा पैसा वापस नहीं करता। நீ யாருன்னு கேக்குறான். तू कौन है करके वो व्यक्ति मुझसे पूछता है। சிலர் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க, और अब जब पैसा मांगता है तो एकदम प्यार से बात कर कर ले जाएंगे, வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை தெரியவே और தெரியாது. जब पैसा दे दिया तो वापस उनका चेहरा दिखता नहीं है। அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் இன்னைக்கு சந்திக்கிறார். और ऐसे लोगों को आज परमेश्वर मिलेंगे। நீ ஆகாரம் திருப்தியா சாப்பிடணும். आप आहार तृप्त रीति से आपका भोजन आप खाओगे। வருமானத்தின் தடைகளை ஆண்டவர் இன்னைக்கு உடைக்கிறார். सारे कमाई में जो भी अड़चन है उसे परमेश्वर आज तोड़ रहे हैं। இந்த
கம்பெனியில் 4 மாதம், அந்த கம்பெனியில் 2 மாதம், அங்கே 1 மாதம், இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா அலைச்சலுக்கு முடிவை கொண்டு வருகிறார். और यहाँ 1 महीना नौकरी करना, वहाँ 2 महीना नौकरी करना, 3 महीना यहाँ पे काम करना, ऐसा घूमने वाले सारे आत्मा को परमेश्वर आज बांधते, अड़चनों को तोड़ते हैं। இந்த 30வது சபை நாளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் ये 30वां ये कलीसिया का वर्धापन समय आपको याद रहेगा। நிரந்தர வருமானத்திற்கு கர்த்தர் வழி திறக்கிறார். आमेन। आपके लिए स्थायी या निरंतर आपको पगार पानी आएगा, ऐसा परमेश्वर आशीषित करेंगे। மூன்றாவதாக கடைசியாக तीसरी बात आखिर में, ஆயுசுல திருப்தி. आपके जीवन में या आपकी उम्र में आपके आयुष में முதல்ல ஆத்மாவுல திருப்தி, पहले आत्मा में तृप्तता, இரண்டாவது ஆகாரத்துல திருப்தி, दूसरी आपके भोजन में तृप्तता, மூணாவது ஆயுசுல திருப்தி. और तीसरी बात आपकी जीवन के आयु में तृप्तता। சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, और भजन संहिता 128:11 में कहता है, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி भरपूर जीवन से उसे मैं तृप्त करूंगा என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். और मैं उसे अपना उद्धार दिखाऊंगा நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று और சொல்லுகிறார். लंबी आयु देके मैं तुझे तृप्त करूंगा, ऐसा परमेश्वर का वचन कहता है। நம்ம எல்லாருக்கும் எத்தனை வருஷம் ஆண்டவர் கொடுத்தாலும் போதும்னு இந்த வாழ்க்கை அந்த ஆயுசுல மட்டும் ஒருத்தங்களுக்கு திருப்தி ஈஸியா வராது. और जो कुछ भी परमेश्वर दिया उसमें अगर तृप्तता हो सकती है, लेकिन ये आयु में तृप्तता किसी को नहीं होता है। ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம்? परमेश्वर से हम क्या मांगते हैं? ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 70 வருஷம்னு சொன்னீங்களே, அந்த 70 வருஷம் நான் வாழ்ந்தா போதும், அந்த 70 வருஷம் வரைக்கும் என்ன நல்ல ஆரோக்கியமா நடந்து தெரிய உதவி செய்யுங்க. हम परमेश्वर से क्या कहेंगे कि आपने कहा है ना 80 साल एक व्यक्ति जी सकता है, तो ये 80 साल परमेश्वर में अच्छे आरोग्य से बल से मैं जीऊं, ऐसे हम प्रार्थना करेंगे। 70 வந்த உடனே உங்களுக்கு திருப்தி வந்துருமா? 80 साल आने के बाद हमारा मन में तृप्तता आएगा क्या? திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்போம். फिर परमेश्वर से कहेंगे, பலத்தின் மிகுதியால 80 வருஷம்னு சொன்னீங்களே, ஒரு 80 வருஷமா இன்னொரு கூட ஒரு 10 வருஷம் தாங்க. 60 साल में अगर तृप्तता है तो फिर 60 साल की उम्र में हम कहेंगे, आपने कहा 80 साल में तेरे बल से तू जी पाएगा। 80 வயசு கொடுத்துட்டாரா? 80 साल परमेश्वर ने आपको दे दिया। இப்போ உங்களுக்கு திருப்தி வந்துருமா? ஆயுசுல திருப்தி வந்துருமா? போதும் ஆண்டவரேன்னு 80 साल जीने के बाद आप बोलोगे काफी है परमेश्वर, मैं तृप्त हूं अभी। திருப்பி ஜெபம் பண்ணும். फिर से हम प्रार्थना करेंगे। எசேக்கியாவு 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, எனக்கு இன்னொரு 15 எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ऐसे क्या राजा को जैसे अपने 15 साल की आयु बढ़ा के दिया, वैसा 15 साल मुझे भी बढ़ा के दो। 85 + 15 என்னாச்சு? 95 ஆச்சா? और 80 और 15 कितना होता है? उसके बाद हम फिर से कहेंगे, அதோட திருப்தி ஆகன்னு நினைப்பீங்க. आपको लगता है कि उस उम्र में आप तृप्त हो जाओगे? 120 வயசுல மோசேயுடைய பலன் குன்றவும் இல்ல, கண்கள் மங்கவும் இல்லைன்னா 120 வயசு தாங்கன்னு. 120 साल में जैसा मूसा तंदुरुस्त था, उसके आंख कभी कमजोर नहीं हुए, उस तरह से मुझे भी आयु दो। ஆயுசுல மட்டும் ஒருத்தருக்கு திருப்தி வரவே வராது. आपने आयु में कभी तृप्तता कोई व्यक्ति को आया नहीं है, அவங்களுக்கும் திருப்தி வராது, उनको भी तृप्तता नहीं होगा। அவங்க பிள்ளைகளுக்கும் சரி, இவங்களுக்கு வயசாச்சு போய் நேரத்தோட ஆண்டவர்கிட்ட நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது போய் சேரட்டுன்னு சொல்லி விடவும் மாட்டாங்க. और उनके बच्चे भी अपने माँ बाप तंदुरुस्त थे, अच्छी तरह से परमेश्वर के राज्य में जाए, ऐसा वो भी नहीं सोचेंगे। எங்க ஊழியத்துல நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். हमारे सेविका में हुआ एक घटना संभव को मैं எங்க ஊழியத்துல மேத்யூ சேட்டான்னு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. मैथ्यू சேட்டா நேத்து கூட சொன்னேன் இல்ல, அவங்க பாப்பா ஆண்டிக்கு ஜெபம் பண்ணாங்க. और मैथ्यू चेटा करके एक मेरे बहुत नजदीकी मित्र है, எங்க ஊழியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல மனுஷன், और हमारे सेविका में एक मुख्य व्यक्ति और बहुत अच्छे व्यक्ति है நல்ல वो, ஒரு நீதிமான், और एक नीतिमान धार्मिक व्यक्ति है वो, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனுஷன், और परमेश्वर की सेवा करने वाला एक परमेश्वर की सेवक, ஊழியத்துக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற और மனுஷன். सेविका के लिए वो बिना कोई सोच समझ सोचे पैसे के देते हैं। இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது, ये हाथ से देते हैं, ये हाथ को मालूम नहीं पड़ता। அப்படி ஒரு மகிமையான மனுஷன். और ऐसे एक महिमा का व्यक्ति है वो, அவங்க அம்மாவுக்கு 99 வயசு, 99. और उनके माँ को 99 साल हो चुके थे। அந்த 99வது வயசுல அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்றாரு. और 99 साल उनकी माँ हो गए थे, उनके लिए प्रार्थना करने के लिए मुझे बुलाया। இந்த 99வது வயசுல வரைக்கும் எங்க டிவி ப்ரோக்ராம் அப்படி போட்டுட்டு அப்படி உட்கார்ந்து அவங்களே ஆன் பண்ணி அழகா கேட்பாங்க. और वो 99 साल तक की उम्र में टीवी का चैनल खुद ही वो लोग लगा कर देखते थे। அன்னைக்கு பார்த்து அந்த ப்ரோக்ராம் 8 மணினா 8 மணிக்கு வரலன்னா உடனே அந்த டிவி காரனை மாட்டி விடுற, அந்த கேபிள் டிவி காரனை மாட்டி விடுற இந்த அம்மா தான் இருக்கு. ஐயா இன்னும் டிவி உங்க ப்ரோக்ராம் வரலன்னு வாங்க ஃபோன் பண்ணி. और जो ये 8 बजे अगर ये प्रोग्राम चालू नहीं हुआ तो वो केबल वाले को फोन कर ये अय्या का प्रोग्राम अभी तक आया नहीं करके फोन करके बुलाएंगे। 99 வயசுல அவங்க வீட்டுல ஆடு வளர்க்குறாங்க, ஆட்டு பாலை இவங்களே கறப்பாங்க. और 99 साल की उम्र में उनके घर में गाय बछड़े थे, उनके दूध वही निकालते थे। பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல நல்ல பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்க. ஆனாலும் என் புருஷன் இருந்து மரித்த அந்த வீட்டுல தான் நான் இருப்பேன்,
எனக்கு யாரும் வேண்டாம், நானும் ஆண்டவரை உண்டுன்னு அங்கே இருப்பாங்க. और उनके बच्चे लोग अच्छे से पढ़कर अच्छे अच्छे पदवी में अच्छी अच्छी जगह पर है, लेकिन उन्होंने कहा मेरा पति जिस घर पे रहे और गुजरे वही घर पे मैं अकेले मेरे परमेश्वर के साथ रहूंगी। டெய்லி சர்ச்சுக்கு போற ஒரு சகோதரி, और रोज कलीसिया में चर्च में जाने वाली एक டெய்லி स्त्री மார்னிங் ஆனா சர்ச்சுக்கு போயிருவாங்க. सुबह उठकर वो कलीसिया जाएंगे, ஆட்டோ எல்லாம் பிடிச்சு போக மாட்டாங்க, ऑटो रिक्शा करके नहीं जाते, நடந்து போவாங்க. चल के वो मंदिर कलीसिया में जाते। எத்தனை வயசுல कितने उम्र में? சொல்லுங்க, எத்தனை வயசுல? कितना उम्र में? 99 साल में। சரி, இப்போ 99வது பிறந்த நாள் அன்னைக்கு என்னை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. और 99 उनके जन्मदिन पर मुझे प्रार्थना के लिए बुलाया। இந்த ஆயுசு ஒரு நாள் யாருக்கும் திருப்தி வராதுன்றதுக்கு சொல்றேன். मैं ये क्यों बता रहा हूँ कि कितना भी उम्र हो जाए लोगों को तृप्तता उनके आयु से नहीं होती है। அன்னைக்கு அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க 3-4 தலைமுறை பார்த்துட்டாங்க. கொள்ளு பேத்தி பிள்ளை, அந்த பேத்திக்கு பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாங்க. और उन्होंने अपने पोता पोती उनके बच्चों को भी पर पोता पोती को भी देख लिया था। எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, மேத்யூ சேட்டா வீட்டில் இருக்கிறாங்க. और उस मैथ्यू चेटा के घर पे वो सभी लोग आ चुके थे। நான் போய் ஜெபம் பண்ண போனேன். मैंने जाके उनके लिए प्रार्थना किया। ஆண்டவர் அவங்க 99வது வயசுல அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண போன எனக்கு வாயில ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே அவங்க இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போதே அவங்கள நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும். और वो 99 साल के उनके जन्मदिन के लिए प्रार्थना करने के लिए मुझे जो बुलाया, और मेरे मुंह से एक शब्द निकलता है, परमेश्वर वो आरोग्य में है, बल में है, और जब तक उनकी बुद्धि में है वो परमेश्वर आप उन्हें ले लो करके। நான் எனக்கு அதாவது ஒரு தீர்க்கதரிசியுடைய மனசு எப்படி இருக்குன்னா, இங்கே உதயமாகும், இது பிரெயினுக்கு போய் பிரெயின்லேருந்து நாக்கு வர்றதுக்குள்ளால சம் செகண்ட் ஆகும், அதுக்குள்ளார இதை மாற்றி சொல்கிறதுக்கு நானே ட்ரை பண்ணுறேன். और एक भविष्य वक्ता के जीवन में कैसा रहता है, उनके हृदय में एक शब्द परमेश्वर डालते हैं, उनके बुद्धि में जाकर फिर उनकी जबान से वो शब्द निकलता है, उसके लिए से कुछ सेकंड ही लगता है, वो बदल के बोलने के लिए मैं भी कोशिश कर रहा था। ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 99 இயர்ஸோட இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, இப்போ நான் எடுத்துக்கிறேன்னு என்னையும் மீறி நான் அதை பாலிஷ் பண்ணி வேற வார்த்தை சொல்றதுக்கு உண்மையிலே ட்ரை பண்றேன். ஏன்னா இவ்வளவு குடும்பத்தாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த நேரம் பார்த்து இந்த வார்த்தை அவங்களுக்கு துக்கமா இருக்குமே சொல்லி நான் மாத்த ட்ரை பண்றேன். और ये परमेश्वर ने मुझे भविष्यवाणी से कहा कि 99 साल की है, ये तंदुरुस्त है, अच्छी तरह से है, मैं मेरे राज्य में उसे ले लेता हूँ, लेकिन इतने परिवार के लोगों के सामने अगर मैं ये बात बोलूँ उनको दुख लगेगा, तो मैं इसे घुमा फिरा कर बात करने की बहुत कोशिश किया मैंने। நான் மாத்தி சொல்ல ட்ரை பண்ணி என்னையை மீறி ஆண்டவர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். मैं घुमा फिरा कर बोलने से पहले ही परमेश्वर ने प्रार्थना कर कर खत्म कर दिया। முடிச்ச உடனே சேட்டா என்கிட்ட சொல்றாரு, और खत्म होने के बाद चेटा मुझसे कहते हैं, இன்னும் ஒரே வருஷம் சதம் அடிச்சிட்டு போட்டுமே. और 1 साल तक वो जीने दो करके मैंने उनसे कहा। நீங்க கிரிக்கெட்ல தானே சதம் அடிக்கிறத பார்த்திருக்கீங்க, और आपने क्रिकेट में एक सेंचुरी या 100 रन बनाने देखा रहेगा। இன்னும் ஒரே ஒரு வருஷம். அவருக்கு நல்லா தெரியும் இது ஆண்டவருடைய வார்த்தைன்றது, அவருக்கு நல்லா தெரியும், என்னை பற்றி நல்லா தெரியும், ஆண்டவர் சொல்லாம இவர் வாயிலிருந்து வராது. और उनको मेरे बारे में अच्छी तरह से मालूम है, परमेश्वर नहीं कहेंगे तो मैं ये बात बोलूंगा नहीं। उन्होंने बोला और 1 साल जिएंगे तो सेंचुरी हो जाएगा। பிரதர் இன்னொரு முறை ஜெபம் பண்ணி இன்னும் ஒரே ஒரு வருஷம் கூட்டி கேளுங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னாரு. और ब्रदर ने मुझसे कहा और एक बार प्रार्थना कर कर परमेश्वर से कहिए सिर्फ और 1 साल जीने दो। திருப்பியும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். फिर से मैंने प्रार्थना करना शुरू किया। ஆண்டவரே இன்னும் ஒரே ஒரு வருஷத்தை கூட்டி கேட்கறாரு, இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. मैंने कहा परमेश्वर और 1 साल जोड़कर मांग रहे, उनकी आयु में 1 साल जोड़ दो। சரின்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நானும் அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஜெபம் எல்லாம் முடிச்சுட்டு gift கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். सो फिर मैंने प्रार्थना कर कर सभी लोगों, परिवार के लोगों के लिए प्रार्थना कर कर उनको भेंट वस्तु देके मैं चला गया। ஒரு மாசம் தான் ஆச்சு. 1 महीना हुआ। சேட்டா ஃபோன் பண்ணாரு, चेटा ने फोन किया, பிரதர் எங்க அம்மா விழுந்து இடுப்பு எலும்பு முறிஞ்சு போச்சுன்னாரு. मेरे माँ गिरकर उनकी रीढ़ की हड्डी टूट गई है। ஆளு சும்மா ஸ்ட்ராங்கா ஜம்முன்னு இருப்பாங்க, நல்ல வெயிட்டா இருப்பாங்க, और वो एकदम तंदुरुस्त, एकदम वेट अच्छा वजन था उनका। 99 वयசுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எலும்பெல்லாம் கூழ் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தட்டினாலே உடைஞ்சு போயிடும். और 99 साल की उम्र में अगर आप हड्डियां एकदम कमजोर हो गई, अगर आप एक फटका भी लगा दे तो वो टूट जाएगा। டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடினாங்க. डॉक्टर के पास लेके भागे। அவங்க சொன்னாங்க ஸ்க்ரூ நட் எல்லாம் போடுற அளவுக்கு அந்த எலும்பெல்லாம் கூழ் மாதிரி தூளா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறது வரைக்கும் பெயின் கில்லர் போட்டு அப்படி தான் அவங்கள வச்சுக்கணும், வேற எது போட்டு மாட்டுறதுக்கு எடுக்கிற ஒரு வழியும் இல்லைன்ட்டார். और डॉक्टर ने कहा वो एकदम कमज़ोर जगह है, उस पर स्क्रू या कुछ भी बिठाकर उसे बिठा नहीं सकता, उनका उम्र हो गया है, लेकिन पेन किलर देता हूँ, ऐसे ही उन्हें रहना पड़ेगा, कुछ कर नहीं पाएंगे। அந்த அம்மாவுடைய ஒரு மகள் எனக்கு கீழ் வீடு இருக்கு, நான் எங்க அம்மா வச்சு பார்த்துக்கிறேன்னு கூட்டிட்டு போனாங்க. फिर उनकी बेटी एक आई, बोली मेरा घर नीचे है इसलिए मेरे माँ को मैं संभाल लूंगा करके वो लेके गई। அவங்க வலியில துடிக்கிறத தாங்க முடியாம ஐயோ எனக்கு அம்மாவுடைய வலியை
தாங்க முடியல, நீ தூக்கிட்டு போன இன்னொரு சகோதரி வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்டாங்க. और माँ का दर्द उसे देखा नहीं गया, उसने बोला ये माँ का तकलीफ मुझे देखा नहीं जाता, इसीलिए और एक बहन के पास उसने छोड़ दिया। அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. वो एक तंदुरुस्त व्यक्ति थे, அவங்க எல்லா பிள்ளைகளும் எல்லாம் சூப்பரா ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க. लेकिन उनके सारे बच्चे परमेश्वर को डर के चलने वाले बच्चे थे। இந்த தாயாரை பார்க்கறது ஒண்ணு அவங்களுக்கு கஷ்டம் இல்ல. उनको माँ को संभालने में कोई तकलीफ नहीं था। அவங்க வலியில துடிக்கிறத பார்க்க முடியாம, ஐயோ என்னால பார்க்க முடியல, நீங்க கூட்டு போயிருங்கன்னு அவங்களும் திருப்பி ஃபோன் பண்றாங்க சேட்டாவுக்கு. और चेटा को फोन करते कि माँ को संभालना कोई बड़ी बात नहीं, लेकिन माँ के तकलीफ को हम देख नहीं सकते, इसीलिए आप ले जाओ। சேட்டா வீடு மாடியில. और चेटा का घर जो है तो माड़ी का घर, मतलब ऊपर का घर है। எனக்கு ஃபோன் பண்ணாரு. मुझे फोन किया। பிரதர் அங்கே இருந்தும் கூட்டிட்டு போய் சொல்லிட்டாங்க, என்ன பண்றது, எல்லா சகோதரி வீட்டுக்கும் போயாச்சு, கூட்டு போய் சொல்றாங்க. अभी सारे बहनों के घर मेरी माँ रहकर आ गई है, सारे बहनें बोलते हैं अपने घर ले जाओ। நான் சொன்னேன், मैंने बोला நீங்க தானே ஆசைப்பட்டு கேட்டீங்க, आपने ही बोला ना कि माँ का आयु बढ़ा के दो 1 साल। இந்த ஒரு வருஷமா நீங்க தான் அதை பார்த்தே ஆகணும். अभी और 1 साल अपने माँ को आपको ही संभालना पड़ेगा। சந்தோஷமா கூட்டு வந்தாரு. खुशी से अपने माँ को घर ले आए மாடியில கொண்டு வச்சு படுக்க வச்சு அவங்கள நல்லா பராமரிச்சாரு. और ऊपर ही घर था, माड़ी का घर था, फिर भी माँ को अच्छे से संभाल कर उन्होंने देखा। கடைசியா பார்த்த ஆசீர்வாதம், அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அருமையான ஒரு தாய். அந்த ஆசீர்வாதம் சேட்டாவுக்கு தான் கொடுப்பன இருந்திருக்கு. और वो माँ अच्छी माँ, बहुत अच्छी माँ थी वो, और उनका सारा आशीष चेटा को ही मिला। ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. लेकिन उन्होंने बहुत तकलीफ उठाया। நான் ஜெபிக்கும் போது அன்னைக்கு என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? 99வது வயசுல जब 99 साल की जब उनके जन्मदिन पर जाके जब मैं प्रार्थना करने गया था, ஆண்டவரே இதுவரைக்கும் ஆரோக்கியமா ராணி மாதிரி சுற்றி தெரிந்தாங்க, அவங்க நல்லா இருக்கும்போது அவங்கள அழகா எடுத்துக்குங்க. अभी तक रानी की तरह अच्छी तंदुरुस्त है, सब जगह घूम फिर रही है, प्रभु इसी समय आप उन्हें उठा लो। அப்படின்னா கஷ்டப்படக்கூடாது அந்த அம்மா கடந்துட்டு தான் அந்த தேவனுடைய திட்டம். और परमेश्वर की यही योजना थी कि वो माँ को तकलीफ न होए, आरोग्य तंदुरुस्त रीति से ही उसके सन्निधान में चले அந்த जाए। எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்ட ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. लेकिन जब उन्होंने 1 साल जोड़कर मांगा ना परमेश्वर से, उन्होंने बहुत तकलीफ उठाई। கடைசியாவே அம்மாவே என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. சேட்டாவே, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் எங்க அம்மாவை, நான் கேட்டது ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனாலும் எங்க அம்மா படுற கஷ்டத்தை தாங்க முடியல, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். उस तकलीफ में माँ ने भी बोला कि परमेश्वर मुझे उठा ले, और वो चेटा उनके माँ के लिए बोले मेरे माँ को मैंने 1 साल जोड़ के मांगा था, ये बात सच है, लेकिन मेरे माँ को आपके हाथों में अर्पण करता हूँ। சேட்டா ஆசைப்பட்டது மாதிரி சதம் அடிச்சு அடுத்த நாள் ஆண்டவருக்குள்ள और இளைப்பாறிட்டாங்க. जैसा वो चेटा ने उनकी इच्छा थी, उसी तरह उनकी माँ दूसरे दिन गुजर गई, 100 வயசு முடிஞ்சது, அடுத்த நாள் கேட்டது போல ஆண்டவர் அழகாக எடுத்து. और उनका 100 साल पूरा हुआ, और उसी तरह परमेश्वर ने उन्हें उठा लिया, जैसा मांगा वैसा परमेश्वर ने दिया। எதுக்கு சொல்றேன்னா, ये बात मैं आपसे क्यों कहता हूँ, ஆயுசுல ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவேன்னு இன்னைக்கு சபை நடுவிலே நின்று உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. और परमेश्वर आज कलीसिया के बीच खड़े रहकर आपको परमेश्वर एक शब्द दे रहे, आपके आयु में आपको तृप्तता दूंगा। ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல और एक उम्र के बाद, एक कुछ सही उम्र के बाद, வயசான பெரியவங்க உங்க வீட்டில் இருக்கும்போது अगर कोई बूढ़े बुजुर्ग आपके घर में है तो ஆண்டவர் உங்களிடத்துல உங்க அம்மாவை எடுக்க போறேன் இல்லை அப்பாவை எடுக்க போறேன், இத்தனை வருஷம் ஆச்சு, பிள்ளைகளை பார்த்தாச்சுன்னு சில நேரங்களில் பேசும்போது, जब परमेश्वर आपसे कहते हैं कि आपके माता या पिता इतने साल जिए, उन्होंने अपने पोता पोती देखे, உங்களுடைய சுய ஆசைக்கு இணங்கி தயவு செய்து அனுப்புறத நீங்க பிடிச்சு வச்சிடாதீங்க. और अगर माता पिता को भेजने का समय आता है तो आपके आपके खुदगर्जी के लिए उन्हें रोक कर मत रखिए। அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கேட்கும்போது சிப்பிள்ள ஆசைப்படுறான்னு கொடுத்துருவாரு. और उस समय पर जब आप इच्छा से मांगते हैं तो परमेश्वर कहता मेरा बेटा मांग रहा है करके दे देंगे। அதன் பிறகு சில நேரங்கள் அவங்க கிடந்து கஷ்டப்படுறது உங்களால பார்க்க முடியாது. और उस समय पर कुछ समय पर हो, जब आपके माता पिता बुजुर्ग अवस्था में तकलीफ उठाएंगे, वो आपसे देखा नहीं जाएगा। ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிற பிள்ளைகள் சில நேரங்களில் கேட்கும்போது ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிடுவார். जब परमेश्वर के साथ नजदीकी से जीने वाले परमेश्वर के बच्चे जब प्रार्थना में मांगते हैं तो परमेश्वर उन्हें दे देते हैं। அதன் பிறகு அவர்கள் படுகிற கஷ்டத்தை உங்களால தாங்க முடியாது. और उसके बाद आपके माता पिता बुजुर्ग अवस्था में जो तकलीफ उठाते हैं वो आप देख नहीं पाओगे। ஆண்டவர் பேசிட்டேன்னா உடனே நீங்க சொல்லணும், जब परमेश्वर आपसे बात करते तो आपने कहना चाहिए, ஆண்டவரே இத்தனை வருஷமா எங்க அம்மாவை அப்பாவை நாங்க நல்லா பார்க்க ராஜா மாடி ராணி மாதிரி எங்க முன்னால சுத்திட்டு இருக்க, நீர் உதவி செய்தீர். परमेश्वर आपने मेरे माता पिता को इतने आयु तक एक राजा रानी की तरह हमारे आँख के सामने वो घूम फिर रहे थे। கண்டிப்பா இந்த ஆத்மா இப்போ உங்களுக்கு வேணும்னா உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. சில நேரங்களில் அர்ப்பணிக்கிறது வரைக்கும் அந்த ஜீவன் இருந்து கொண்டு தான் இருக்கும். और कहिए कि मेरे माता पिता को मैं आपके हाथों में समर्पित करता हूँ, अर्पण करता हूँ। अगर जब तक आप अर्पण नहीं करोगे तो उनकी आत्मा तब तक झूंझते रहती है। அதுக்காக அவங்களுடைய சின்ன வயசுல அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க,
அப்படி இருக்கும்போதெல்லாம் நீங்க அப்படி கேட்கணுன்ற அவசியம் இல்லை. उनका अगर वो ज़्यादा उम्र नहीं है, कुछ उनको तकलीफ है, तो उस समय आप ऐसा प्रार्थना नहीं करना। சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்துல ஒரு நியாயம் இருக்க வேண்டும். कुछ समय पर हमारे प्रार्थना में एक न्याय होना चाहिए, தேவனுடைய திட்டம் இருக்க வேண்டும். परमेश्वर की एक योजना भी होना चाहिए। எப்படி ஜெபிக்கிறதுன்னு சீடர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது शिष्य लोगों ने यीशु मसीह से कहा कि हम कैसे प्रार्थना करें। ஆண்டவர் அந்த பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற அந்த அந்த ஜெபத்தை ஒரு மாடல் பிரேயரா தான் கொடுத்தாரு. परमेश्वर ने वो स्वर्गीय प्रार्थना एक अपने एक नमूने के तौर पर हमें दिया है। அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, उस प्रार्थना में एक शब्द है, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. जैसी आपकी इच्छा स्वर्ग में पूरी होती वैसी आपकी इच्छा मेरे जीवन में पूरी हो। என்னை குறித்து உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்க சொல்லி और கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें ऐसा ही सिखाया कि परमेश्वर आपकी इच्छा मेरे जीवन में पूरी हो, ऐसे बोलकर प्रार्थना करने को सिखाया। உங்களுக்கு நல்ல தீர்க்காயுஸ் வேணும்னா आपको अगर लंबी दीर्घ आयुष्य चाहिए तो உங்க சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படணும். आपके शरीर के सारे अवयव अच्छे से कार्य करना है तो இன்னைக்கு உங்க சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். आज आपके शरीर में जो भी बीमारी है परमेश्वर उसे हटा देगा। அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் சரி, कितना बड़ा महामारी या महाबीमारी हो, ஆண்டவர் கண்டிப்பா அதை மாற்றுவார். परमेश्वर आज यकीनन उसे बदल देगा। இன்னைக்கு உன்னுடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை, आपके शरीर में आज क्या तकलीफ है, क्या समस्या है, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அது முக்கியம் அல்ல. डॉक्टर ने आपको क्या कहा है आपकी बीमारी के बारे में, वो उसको महत्व नहीं है, उसको मुख्य बात नहीं है। டாக்டர்கள் படிச்ச அந்த படிப்பின்படி உன்னுடைய சரீரத்தில் அந்த பிரச்சனை இருக்குது, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். और डॉक्टर ने जो पढ़ाई किया है उसके अनुसार आपके शरीर में जो तकलीफ उन्होंने बताया ये बात तो सही है। அதையும் தாண்டினது தான் ஆண்டவருடைய வல்லமை. उसके विपरीत, उसके परे ही है परमेश्वर का सामर्थ्य, परमेश्वर की ताकत। ஆண்டவரிடத்துல போய் நின்று நீங்க சொல்லணும், परमेश्वर के सन्निधान में खड़े रहकर आपको कहना है, ஆண்டவரே உமக்காக ஓட உழைக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் தாங்கப்பான்னு கேளுங்க. परमेश्वर आपके लिए काम करने के लिए मुझे और ताकत या बल देना। ஒரு முறை ஒரு சகோதரர் வந்தார், एक दिन एक भाई मेरे पास आए அவர் குடல் கேன்சர். और उनके लिए कैंसर था उनके हृदय में। டாக்டர் சொல்லிட்டாங்க डॉक्टर्स ने कहा இன்னும் சில மணி நேரத்தில் அவர் மரிச்சு போயிடுவார். थोड़े समय में आप मर जाओगे, उनको कैंसर हो चुका था। அவங்க பிள்ளைங்கள்ட்ட அவர் சொல்றாரு, उनके बच्चों से उन्होंने कहा, நான் சாவுக்கு முன்னே எனக்கு கடைசி ஒரு ஆசை. मरने से पहले मेरी एक आखिरी इच्छा है। என்னப்பா ஆசை? उन्होंने पूछा क्या இந்த इच्छा है? டிவியில் ஒருத்தர் அழுதுகிட்டே பேசுவார், அந்த தம்பி ஸ்டீஃபன், அவரை மட்டும் நான் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் போயிடுறேன்ப்பா. और वो जो टीवी में रोकर प्रार्थना करते हो, मेरा भाई स्टीफन है, उनसे आखिर में मिलकर मैं चला जाएगा। எங்க டிவி ப்ரோக்ராம் ரொம்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்கிற சகோதரர், और हमारे टीवी के प्रोग्राम को बहुत ध्यान से देखने वाले एक भाई थे। वो நல்ல வயசான மனுஷன். एक अच्छे से उम्र हुए हुए व्यक्ति थे। அவருடைய குடல் எல்லாம் பாதி வெட்டி எடுத்து அது ஒன்லி அந்த லிக்விட் ஆகாரம் மட்டும்தான் அவருடைய சரீரத்தில் போயிட்டு இருக்கு. उनको गुर्दों को सब कुछ निकाल कर ऑपरेशन कर कर वो सिर्फ पानी का आहार या लिक्विड आहार में ही थे। वो அப்போ டாக்டர் சொல்றாங்க எனி டைம் அவருடைய மரணம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ஒஸ்ட் ஆயிடுச்சு, அதனால நீங்கள் வீட்டுக்கு இப்போன்னா நீங்கள் உங்கள் காரில் கூட்டுட்டு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தாண்டினா நீங்கள் ஆம்புலன்ஸில் தான் கொண்டு போகணும். இப்போன்னா நீங்கள் உங்கள் கார்லேயே கொண்டு போயிடலாம், இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள அவர் இறந்துருவார், இறந்தா நீங்கள் ஆம்புலன்ஸில் தான் கொண்டு போகணும். और उन डॉक्टर लोग ने कहा उनका पूरा गुर्दा पूरी तरह से, उनके शरीर पूरी तरह से सड़ गया है, बहुत समय हो चुका है, अभी उनको कोई सुधारना नहीं है। अगर अभी आप लेके जाओगे तो आपके कार में ले जा सकते हो, अगर थोड़ा समय के बाद जाओगे तो वो मर जाएंगे और आप उसके एम्बुलेंस में लेके जाना पड़ेगा। சரி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நாங்கள் கூட்டிட்டு போயிடுவோம். उनके बच्चों ने कहा ठीक है आप डिस्चार्ज दे दो, हम घर ले जाते हैं। அழகா தூக்கி காரில் உட்கார வச்சாங்க. आराम से उन्होंने उनके पिता को कार में बिठाया। 2 மகன்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க. और दोनों बेटे एकदम आरोग्य बल से है। அவர் சொல்றார், நேரா வந்து தேவனின் அன்பு ஜோகபோபுரத்துக்கு வண்டியை விடுனார். और उन्होंने कहा देवनिन अன்பு मतलब परमेश्वर के प्रिय ऐसे उनके प्रार्थना भवन में मुझे ले जाओ। இந்த ஸ்டீஃபன் தம்பி ஒரு வாட்டி நான் பார்த்ததுக்கு பிறகு என் உயிர் போனா பரவாயில்லை, वो स्टीफन भाई को अगर मैं एक बार देख लूं उसके बाद मैं मर जाऊं तो भी चलेगा। கூட்டு வந்துட்டாங்க. वो लोग लेके आ गए, மேல அப்படியே அந்த தகப்பனார கையில தூக்கிட்டு வராங்க 2 अपने பேரும். पिताजी को दोनों बेटे हाथ में उठाकर ले आते हैं। மெலிஞ்சு இப்படி இருக்காரு, ஏன்னா அவர் திடமான ஆகாரம் சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு. क्योंकि वो एकदम पतले हो चुके थे, क्योंकि अच्छा खाना खाकर उनको 4 महीना हुआ था। ஏன்னா அந்த குடல் எல்லாம் வெட்டி எடுத்ததுனால அவரால் மற்ற ஆகாரம் சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். क्योंकि उनके गुर्दों के पूरा निकाल दिया था, इसीलिए वो कुछ भी खा नहीं पाते थे, उल्टी हो जाता था, इसीलिए उन्हें लिक्विड में या पानी की तरह आहार दिया जाता था। முன்னால கொண்டு உட்கார வச்சாங்க. सामने मेरे बिठाया
बिठा दिया उन्हें। என்ன அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே मुझे இருந்தார். बहुत देर तक वो मुझे देख रहे थे। தம்பி உன்னை நான் பிளஸ் பண்றேன்னாரு. उन्होंने कहा भाई मैं तुझे आशीषित करता हूँ। என்னையான்னு கேட்டேன். मैंने बोला अय्या क्या हुआ? நீங்க நல்ல தீர்க்காயுசா இருந்து இன்னும் எக்கச்சக்கமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். आप दीर्घ आयु जीना चाहिए और अनेक लोगों को आप आशीष का कारण होना உங்க चाहिए। கண்ணீரின் ஜெபம் अनेகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். आपके आंसुओं की प्रार्थना अनेकों को आशीर्वादित रहना चाहिए। உங்களை பிளஸ் பண்ணிட்டு போனேன்னு என்னுடைய அடி மனசு சொல்லிச்சு, அதனால தான் நான் வந்தேன்னாரு. मेरे के हृदय के गहराइयों में एक इच्छा थी कि मैं आपको आशीर्वाद देकर जाऊं। ஆண்டவர் என்கிட்ட இருந்து பேசுறாரு. परमेश्वर मुझसे बात कर रहे हैं। என்ன பிளஸ் பண்ணிட்டு போனேன்னு நீங்க வந்திருக்கிறீங்க. तुम मुझे ब्लेस करने के लिए आप आए हो। ஆனா உன்னை குணமாக்கி அனுப்பணும்னு நான் என் பிள்ளை கூட உட்கார்ந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. परमेश्वर ने कहा कि मैं मेरे बेटे के साथ बैठा हूं ताकि तुझे चंगाई मिलकर तू घर जाए। அன்னைக்கு அவருக்கா பெருசா ஒன்றும் ஜெபம் பண்ணல. उनके लिए मैंने कुछ बहुत बड़ा प्रार्थना नहीं किया। என் டேபிள்ல எப்பவுமே சாக்லேட் வச்சிருப்பேன். मेरे टेबल में हमेशा चॉकलेट रहता है। ஃபேமிலியா பிள்ளைங்களை கூட்டிட்டு பேரண்ட்ஸ் வரும் பொழுது ஜெபத்துக்கு பிள்ளைங்க பேசாம அமைதியா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு சாக்லேட் எடுத்து காமிச்சிட்டு, பாரு நீ ஒழுங்கா அமைதியா இருந்தியன்னா அங்கிள் ப்ரே பண்ணி முடிச்சோடனே சாக்லேட் கொடுத்துருவேன் அப்படின்னு டேபிளில் வச்சிருவேன். तो माता पिता जब अपने बच्चों के साथ आते हैं तो प्रार्थना में वो लोग यहाँ वहाँ भागते हैं, डिस्टर्ब नहीं, परेशानी नहीं करना चाहिए। उनको मैं चॉकलेट दिखाता हूँ, देख चॉकलेट है ना, तू शांत बैठेगा ना, प्रार्थना के बाद अंकल तुझे चॉकलेट देंगे। பிள்ளைங்க இதை பார்த்துட்டே இந்த குரங்கு அந்த சாப்பாடு மூட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். जैसा बंदर खाने को देखते रहता है ना, ऐसे ये बच्चे चॉकलेट मिठाई को देखकर ऐसे चुपचाप बैठ जाते थे। அமைதியா ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். अच्छे से शांति से मैं प्रार्थना कर कर खत्म करता हूँ। அதுல ஒரு சாக்லேட் எடுத்து, उसमें से एक चॉकलेट लेकर, ஆண்டவரே இது மனுஷன் உண்டு பண்ண சாக்லேட் தான், परमेश्वर ये मनुष्य ने बनाया हुआ चॉकलेट है, ஆனா இதுல இருக்கிற எல்லா பொருட்களும் நீர் உண்டு பண்ணினது. लेकिन इसके अंदर जो भी सामग्री है परमेश्वर आपने बनाया। இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி உம்மால் और படைக்கப்பட்டவைகள். इसके अंदर जो भी सामग्री जो वस्तु का इस्तेमाल हुआ है वो सब आपने बनाया है। அதை எடுத்து இந்த சகோதரனுக்கு ஐயாவுக்காக நீர் சிந்தின ரத்தத்துல தோய்த்து இந்த சகோதரனுக்கு இப்ப நான் கொடுக்கிறேன். और आपने बहाए हुए इस लहू में इस चॉकलेट को पूरी तरह से मैं भर कर या डुबा कर मैं ये अय्या को देता हूँ। இந்த சகோதரனுக்காக நீர் சிந்தின ரத்தம் தரையில விழுந்து பிரயோஜனமே இல்லை. आप इस भाई के लिए आपने जो बहाया और लहू जो भूमि में गिर जाए उसका कोई फायदा नहीं है। அதுல 2 சொட்டு இந்த சாக்லேட்டோட சேர்ந்து இவருடைய சரீரத்திற்குள்ளால போச்சுன்னா, और आपके 2 लहू बहाया वो 2 बूंद इस चॉकलेट में गिरे और ये उनके शरीर में जाए, செத்து போன குடல்கள் சுகமாகும். और जो गुर्दे खराब हो गए थे वो आरोग्य चंगाई पाएंगे। விசுவாசம் தாங்க ரொம்ப முக்கியம். विश्वास ही सबसे महत्वपूर्ण है। ஐயாட்ட சொன்னேன் இதை சாப்பிடுங்க. मैं இந்த अय्या से chocolate कहा चाप कि रहे। ये चॉकलेट को आप खाइए। அவங்க பசங்க சொன்னாங்க உள்ள ஒண்ணு இறங்காது அப்படின்னாங்க. उनके बेटों ने कहा वो कुछ खा नहीं सकते, गले के नीचे कुछ उतरेगा नहीं। நான் சொன்னேன் இது வாயில போட்டாலே போதும், அது தானா கரைஞ்சு உள்ள போயிடும். मैंने बोला उसके मुंह में गए तो आप पिघल कर वो नीचे उतर जाएगा உள்ள போய் கிரியைகளை நடப்பிக்கும். और अंदर जाकर परमेश्वर का कार्य होगा। அவர் சாப்பிட்டு முடிச்சாரு. उन्होंने चॉकलेट खाकर खत्म किया। என்னை ப்ளஸ் பண்ணிட்டு அவர் கிளம்பினார். அவரை தூக்கிட்டு கார்ல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. उन्होंने मुझे आशीर्वादित किया और वो दोनों ने बेटों ने उठाकर कार में बिठा दिया। கீழே போனா சங்கீதா கூட ஒரு நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், और वो नीचे गए तो एक अच्छा सा वेजिटेरियन होटल था, அந்த கீழ் ஃப்ளோர்ல இருக்கு. वो हमारे प्रार्थना भवन के नीचे ही है। அங்க கீழே போன உடனே இட்லி சாம்பார் வாசனை அப்படி தூக்குது. और वो नीचे गए तो होटल में से इडली सांभर का खुशबू बहुत अच्छी तरह से आ रहा था। பையன்கிட்ட கேட்குறாங்க, उन्होंने बच्चों से कहा எப்பா அடுத்த ஒரு கடைசி ஆசை இருக்கு. आखिर में और एक इच्छा है मेरी। என்னப்பான்னு கேட்டா, वो बच्चों ने पूछा क्या है पिताजी? கடைசியா போய் சேரதுக்கு முன்னாடி இட்லி வாசனை அப்படி தூக்குது, 2 இட்லி வாங்கி கொடு, நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் अरे போறேன். मैं मरने से पहले वो इडली का बहुत खुशबू आ रहा है, इडली सांभर का 2 इडली खा के मैं मर जाता அப்ப हूँ। அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. अरे डॉक्टर ने कहा है पिताजी ये सब आपको खाना नहीं है। அதான் சாப்பிட்டா எப்படியும் போதானே போறோம், 2 சாப்பிட்டு போறோம், வாங்கிட்டு अरे வாப்பான்ட்டாங்க. कैसे भी मैं मरने ही वाला हूँ, वो 2 इडली लेके मैं खा के मरता हूँ। வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. बच्चों ने लाकर दिया, நல்லா சாப்பிட்டாரு. अच्छा खाया उन्होंने, வாந்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல, उल्टी नहीं हुआ, कुछ भी नहीं हुआ, அழகா உள்ள போயிடுச்சு. अच्छे से वो आहार नीचे उनके கூட गले के 2 नीचे। வாங்கிட்டு வாப்பான்னாரு. अरे और 2 लेके आओ, उनके बेटे से கூட कहा। 2 வாங்கிட்டு वो வந்தாங்க. 2 और इडली लेके आए, சாப்பிட்டாரு. अच्छे से खाया। இன்னைக்கு 12 வருஷங்கள் ஆகிறது. आज 12 साल हो गए हैं। தூத்துக்குடியில அப்படி இரும்பு துண்டு மாதிரி இன்னும் சுத்திட்டு இருக்கிறாரு. Amen। और तूतीकोड़ी नामक शहर में आज भी एकदम अच्छी तरह से तंदुरुस्त घूम फिर रहे हैं। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के प्रिय लोगों, அந்த மனுஷனுடைய கடைசி ஆசை मनुष्य की आखिरी इच्छा क्या थी? ஒரு ஊழியக்காரனை நான் பிளஸ் பண்ணிட்டு போனோம். एक सेवक को मैं आशीषित या आशीर्वाद देकर जाऊं। அதிலே ஆண்டவர் மயங்கிட்டாருன்னு நான் मेरे को நினைக்கிறேன். लगता है उसी में परमेश्वर बहक गए। அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? परमेश्वर ने क्या कहा? தம்பி நீ தீர்க்க ஆயுசா இருக்கணும்.
ये बच्चा दीर्घ आयु रहना चाहिए, उन्होंने मुझसे कहा हुआ पिताजी ने। இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உன்னுடைய கண்ணீரின் ஜெபம் ஆறுதலா இருக்கணும். तेरे आंसू की प्रार्थना लाखों लोगों के लिए एक समाधान या उनके लिए आशीर्वाद होना चाहिए। பைபிள் ஒரு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? बाइबल में एक फॉर्मूला है, आपको मालूम है क्या? ஒன்னு ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். Amen. तुझे आशीषित करने वाले को मैं आशीषित करूंगा। அவர் என்ன ஆசீர்வதிக்க வந்தாரு? वो पिताजी मुझे आशीषित करने आए थे, ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சார். परमेश्वर ने उन्हें आशीषित किया ஆயுசின் வருஷங்களை கூட்டினார். और परमेश्वर ने उनके आयु को बढ़ाया। இன்னைக்கு அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எப்பவும் முந்தி கொள்ளுங்க. और इसीलिए दूसरों को आशीषित देने में आगे बढ़िए। அப்படி ஒரு நிமிடம் எழும்பி நிற்போமா? हम कुछ समय के लिए खड़े रहेंगे क्या? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. पर प्रिय परमेश्वर आपको நீ धन्यवाद, ரொம்ப நல்ல ஆண்டவர். आप बहुत अच्छे परमेश्वर हो। தேவாலயத்தின் சம்பூரணத்தினால திருப்தி ஆக்குவேன் என்று சொன்னீர். परमेश्वर के आराधनालय के भरपूरी से मैं तुम्हें तृप्त करूंगा, ऐसा आपने कहा। என் பிள்ளைகளுக்கு இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதங்களினாலே இவர்களை நீர் திருப்தியாக்கும். इस कलीसिया के सारे आशीषों से ये लोग मेरे बच्चों को आप तृप्त कीजिए। சம்பூரண ஆசீர்வாதத்தை அவருடைய சிரசில வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். परिपूर्ण आशीर्वाद इनके सर पर रखकर मैं आशीषित करता हूँ। இன்னைக்கு பிறகு இவர்கள் ஆத்மாவுல ஒரு திருப்தி உண்டாகட்டும். आज के बाद इनके आत्मा में एक तृप्तता होने दीजिए ஆவிக்குரிய மண்டலத்திலே என் பிள்ளைகள் எழும்பி और பிரகாசிக்கட்டும். आत्मिक जगत में मेरे बच्चे उठ के प्रकाशित हो ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இவருடைய இருதயம் ஏங்கட்டும். और आत्मिक आशीषों के लिए इनके हृदय को तड़पने दीजिए। தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை என் பிள்ளைகள் தேடுவார்களாக. परमेश्वर के राज्य के लिए और नीतिमत्ता की खोज मेरे बच्चे करे। நல்ல ஜெப ஆவியினாலே இவர்களை நிரப்புவீராக. प्रार्थना के आत्मा से इन्हें भर दीजिए प्रभु, நல்ல குணாதிசயங்களினாலே இவர்களை நீர் और நிரப்புவீராக. अच्छे गुण स्वभाव से इन्हें आप आशीषित कीजिए। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவர்களிடத்தில் உண்டாகட்டும். परमेश्वर का भय इनके हृदय में और इनके जीवन में रहे மனசாட்சிக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு கிருபை இவர்களுக்குள்ளால உண்டாகட்டும். और मन के अनुसार इच्छे के मन को डर कर, परमेश्वर को डर कर जीने का एक अनुभव उनके जीवन में रहे। தன்னை நிந்தித்தவர்களுக்காக, துரோகம் பண்ணினவர்களுக்காக, பகைத்தவர்களுக்காக மன்னிப்பு கொடுத்து ஜெபிக்கிற உன்னத ஆவிக்குரிய அனுபவம் உண்டாவதாக. और लोग जिन्होंने फंसाया, जो तकलीफ दिए, उन लोगों को क्षमा कर कर आत्मिक जीवन में बढ़ने के लिए इन्हें सहाय मदद कीजिए। யார் யாரிடத்தில் இவர்கள் பகையா இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இவர்கள் சமாதானமாகிற, விட்டு கொடுக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவம் இவர்களுக்கு உண்டாவதாக. और जिन जिन से ये गुस्से से, ये झगड़े में है, दुश्मनी मोले है, परमेश्वर उन सभी को क्षमा कर कर उन्हें छोड़ देकर परमेश्वर एक आत्मिक जीवन में बढ़ने के लिए इन्हें मदद कीजिए। ஈகோ குணாதிசயங்கள் மறைந்து போவதாக. पर घमंड का या आत्मा इनको छोड़कर निकल जाए, பெருமை मறைந்து போவதாக. और घमंड की आत्मा इन्हें छोड़कर निकल जाए, தாழ்மை என்கிற குணாதிசயத்தை இவர்கள் தரித்துக் கொள்வார்களாக. और नम्रता के वस्त्रों से ये ढक जाए। நல்ல ஜெபாவியை கொடுத்து ஜெபித்து 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 ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவார்களாக. और प्रार्थना की आत्मा से इन्हें भरकर प्रार्थना कर कर आत्मिक जीवन में ये बढ़े, ஆவிக்குரிய வல்லமையும் வரங்களும் அபிஷேகமும் இவர்களுக்கு நிரம்பி வழிவதாக. और इनके हृदय में आत्मिक अनुभव और प्रार्थना का अनुभव, आत्मा का अभिषेक इन्हें मिले। இரண்டாவது ஆகாரத்துல திருப்தின்னு சொன்னீங்களே, आपने दूसरी बात कहा आहार में तृप्तता। நிரந்தர வருமானத்திற்கு வழி திறப்பீராக. परमेश्वर उनके पगार के लिए रास्ता खोलिए। நிரந்தர வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலைக்கு வழி திறப்பீராக. जिनको भी परमानेंट नौकरी नहीं है, परमेश्वर उन्हें परमानेंट नौकरी मिले। எந்தெந்த பிள்ளைகள் வேலை இழக்கக்கூடிய நிலைமையில பெஞ்சில உட்கார்ந்து இருக்காங்களோ அவர்களுக்கு மறுபடியும் பெர்மனன்ட் ஜாப், பூட்டப்படாத திறந்த வாசல் கிடைப்பதாக. आमीन। जो लोग बेंच में है, जिन्हें नौकरी नहीं है, परमेश्वर जिनकी नौकरी जाने के दरवाजे पे है, परमेश्वर उनके लिए परमानेंट नौकरी का दरवाजा खुले यीशु मसीह के नाम से। இவருடைய தொழிலில பெருத்த அறுவடை உண்டாகட்டும். परमेश्वर इनके धंधा पानी में एक बढ़ती होने दो प्रभु। நஷ்டங்களை லாபமாய் மாற்றி தருவீராக. जो भी नुकसान इनके धंधा पानी में इनके जीवन में हो, उसे आप भरपूरी से भर दीजिए। இவர்கள் ஊழியத்துல பலத்த ஆத்துமாக்கள் கிடைப்பார்களாக. और इनके सेविका में बहुत सारे आत्माओं से लोग, आत्मा में लोग रहे। என் பிள்ளைகள் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உலக ஆசீர்வாதங்களிலும் வளருகிறது போல சரீரத்திற்கு பிரகாரமான ஆரோக்கியம் இவர்களுக்கு உண்டாகட்டும். परमेश्वर आत्मिक रीति से, जगह रीति से और शारीरिक रीति से भी आपके बच्चे आशीर्वादित और तृप्त रहे। ஆயுசுல திருப்தியை கொடுக்கும்படிக்கு இவருடைய சரீரத்தில் உள்ள எப்பேற்பட்ட கொள்ளை நோயானாலும் இன்றைக்கு தொட்டு குணமாக்கும். और परमेश्वर आयु बढ़ा के देने के लिए शरीर में कितनी बड़ी बीमारी भी रहे, आज छू कर आप स्पर्श कर कर चंगाई दे। சுகர் வியாதிகள் மறைவதாக.
और शुगर की बीमारी, शक्कर की बीमारी, डायबिटीज निकल जाए यीशु के नाम से। பிபி பிரச்சனைகள் மறைந்து போவதாக, और बीपी की बीमारी आपको छोड़कर निकल जाए। கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் மறைந்து போவதாக, और चर्बी या कोलेस्ट्रॉल की बीमारी आपको छोड़कर निकल जाए। பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலே குணத்தை தருவீராக। और परमेश्वर दिमागी तौर पर या ब्रेन की जो भी बीमारी है वो दूर हो जाए, निकल தோல் जाए। வியாதிகள் மறைந்து போவதாக, सारी बीमारी दूर हो जाए। மூச்சு மண்டலம் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை தருவீராக। और श्वास नलिका में जो भी श्वास का तकलीफ हो रहा है परमेश्वर, वो बीमारी पूरी तरह से निकल जाए। வீசிங் சைனஸ் பிரச்சனைகள் மறைவதாக, और वीजिंग और साइनस की तकलीफ निकल जाए यीशु के नाम கிட்னி से। புதிதாய் செயல்படுவதாக, கிட்னி और किडनी नए तरीके से कार्य करे। என்னுடைய லங்ஸ் லிவர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவீராக। और उनकी श्वास नलिका और उनके लंग्स और उनकी गुर्दे सारे अच्छी तरह से काम करे। இருதய கோளாறுகள் மறைவதாக, हृदय के सारे समस्या निकल जाए। எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலையை தருவீராக। हड्डी और नसों की सारे तकलीफों से आज छुटकारा दीजिए प्रभु। என்ன கொள்ளை நோய் இருந்தாலும், कितना बड़ा बीमारी क्यों ना हो, எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொள்ளை நோயை இனி என் பிள்ளைகளுக்கு தராதபடி பாதுகாப்பு கொடுப்பீராக। मैं मिस्र देश में आए हुए कोई भी बीमारी मेरे बच्चों पर ना आए, इसीलिए आप संभालिए परमेश्वर। உடைய குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ ரட்சிப்பின் போர்வை அவர்கள் மேல போர்த்தி ஜெபிக்கிறோம்। परिवार में आज तक उद्धार नहीं पाए हुए परिवार के लोगों के ऊपर उद्धार का चादर उन पर डाले जाए। என் பிள்ளைகள் உட்கொள்ள போகிற தேவ சமூகத்து அப்பத்தை ஆசீர்வதித்து தாரும்। परमेश्वर आपके बच्चे जो खाते हो खाना, वो बोझ जो भाकर और रोटी को आशीषित कीजिए। சுகபத்திரமாய் இந்த கூலியத்திற்கு அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர், आपने सुखरूप रीति से लोगों को यहाँ ले आए। சுகபத்திரமாய் வீட்டிலே சேர்த்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்। और सुखरूप रीति से घर जाकर अच्छे समाचार को बांटने के लिए उन्हें मदद कीजिए। கர்த்தர் உயர்ந்திருப்பீராக। परमेश्वर आप ऊंचे उठे। திருமணங்கள் தடைப்பட்டது சரியாக குறித்த நேரத்தில் தேவ திட்டத்தின்படி நடக்கட்டும்। और शादी में जो अड़चन है योग्य समय में ये वध और वरु मिले परमेश्वर। அடைக்கப்பட்ட கற்பங்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படட்டும்। जो बंद हुए सारे गर्भ आज खुल जाए। பெரிய காரியங்களை செய்யும்। परमेश्वर महान कार्य कीजिए। இயேசுவின் மூலம் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென்। आमेन। அனைவரும் உட்காருவோம்। आप सब बैठ जाइए।